அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 பேட்சில் நம்ம இருக்கோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பொது அறிவுல யூனிட் 3. ஓகேங்களா? இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா 10 கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், புத்தர்கள், தில்லி சுல்தான்கள் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாதீங்க, அட்டன் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற முகலாய பேரரசை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸில் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற முகலாய பேரரசை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ் போகலாம். இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக்கில் இருக்கிற முகலாய பேரரசு. ஓகேவா? ஸோ இந்திய வரலாற்றில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முகலாய பேரரசு அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா அறிமுகம், இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. முகலாய பேரரசுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் மீது மேற்கு வடமேற்கு திசைகளிலிருந்து மகா அலெக்சாண்டர் காலம் தொடங்கி நூற்றாண்டுகளின் ஊடாக பல முறை படையெடுப்புகள் நடந்தது. ஓகேங்களா? ஸோ வட இந்தியாவின் பல பகுதிகள் இந்தோ கிரேக்கர்கள், சாகர், குஷானர்கள், ஆப்கானியர் போன்ற அந்நியர்களால் ஆளப்பட்டுள்ளன. மங்கோலிய செங்கிஸ்கான், துருக்கிய தைமூர் ஆகியோரின் வழித்தோன்றல்களான முகலாயர் இந்தியாவில் ஒரு பேரரசை நிறுவுறாங்க. ஓகேங்களா? பேரரசு 3 நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்தது, 300 வருடங்கள் ஏறத்தாழ. ஓகேங்களா? ஆனால் அவர்கள் அந்நிய தேசங்களை சார்ந்த ஆட்சியாளர்களாக கருதப்படவில்லை. மாறாக இந்திய அரசு வம்சாவளியானராகவே கருதப்பட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர். ஓகேங்களா? இப்பேரரசு 1526 பானிபட் போரில் இப்ராஹிம் லோடியை பாபர் தோற்கடிக்கிறார். அதுக்கு பின்னாடி இந்த முகலாய பேரரசு நிறுவப்படுது. இவ்வாறு இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தம், ஒரு புதிய பேரரசு தொடங்கி 1526 முதல் 1857 வரை நீடித்தது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட பாருங்க 300 வருடங்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. முகலாய வம்சத்தை சேர்ந்த 6 முக்கிய அரசர்களான பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப் ஆகியோர் இந்திய வரலாற்றில் தங்கள் தடங்களை பதிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 1707 அவுரங்கசீப்பின் மறைவை தொடர்ந்து பேரரசு வீழ்ச்சி அடையுது. என்றாலும் 1707 முதல் 1857 வரை முகலாயர்கள் அரசு பேரளவுக்கு ஒரு அரசாங்கத்தை இயக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. 1.5 நூற்றாண்டுக்கு பின்னர் 1857ஆம் ஆண்டு பெரும் கிளர்ச்சிக்கு பின் அரசியல் அதிகாரம் ஆங்கிலேயர் கைவசம் போகுது. ஓகேங்களா? ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி கடைசியாக இருந்தது யாரு? இவங்க தான். ஓகேங்களா? முகலாய பேரரசு தான் இருந்தது. ஓகேங்களா? ஆட்சி ஆங்கிலேயரின் கைகளுக்குள் சென்றது. முகலாய பேரரசு அதனுடைய அதிகாரத்தின் உச்சத்தில் ஆப்கானிஸ்தானில் இருந்து வங்காளம் வரையிலும், காஷ்மீர் முதல் தெற்கே தமிழகம் வரையிலும் பறந்து விரிந்திருந்தது. இந்தியா முழுவதிலும் மையப்படுத்தப்பட்ட சீரான நிர்வாக அமைப்பை முகலாயர் உருவாக்கினர். முகலாயர்கள் குறிப்பாக அக்பர் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒரே நாட்டினராக ஒருங்கிணைத்து ஒரு கூட்டு தேசிய அடையாள அரசியலை உருவாக்கியிருக்கார். மேலும் இந்தியாவை செழுமைப்படுத்திய மகத்தான கலை, கட்டடக்கலை, இலக்கிய பாரம்பரியத்தையும் விட்டு சென்றிருக்காங்க. ஓகேங்களா? முகலாய பேரரசு. ஓகே. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜாகிருதீன் முகமது பாபர். ஓகேவா? ஸோ நம்ம பாபர் அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கோம். அவருடைய ஃபுல் நேம் என்னது? ஜாகிருதீன் முகமது பாபர். இவருடைய ஆட்சி காலம் 1526 இருந்து 1530 முடியும். ஓகேங்களா? ஸோ மத்திய ஆசியாவில் உஸ்பெக்குகள், ஓகேவா, சபாவி, ஓகேங்களா, உதுமானிய துருக்கியர்கள் ஆகியோரிடையே நடைபெற்ற மேலாதிக்கத்திற்கான போட்டி சாமர்கண்ட் பகுதியின் அரசரான பாபரை தனது வாழ்க்கை வளத்துக்காக வாய்ப்புகளை வேறு இடங்களில் தேடிச் செல்ல கட்டாயப்படுத்தியது. ஓகேங்களா? வரலாற்று ரீதியாக மத்திய ஆசிய நாடுகள் பட்டுப்பாதை வழியாக இந்தியாவோடு செய்த வர்த்தகம் அவர் செல்ல விரும்பிய இடத்தை பற்றிய தேவையான தகவல்களை அவருக்கு வழங்கியது.
அடுத்து பாருங்க, 1.25 நூற்றாண்டுக்கு முன்னர் தைமூர் செய்ததை மீண்டும் செய்ய வேண்டும் என கனவு கண்டு கொண்டிருந்த பாபர் தில்லி சுல்தானியம் அரசியல் ரீதியாக சிதைவுறுவதை தொடர்ந்து 1526ல தில்லியை தலைநகராக கொண்டு முகலாய பேரரசை நிறுவுவதில் வெற்றி பெறார். ஓகேங்களா? முகலாய பேரரசு டெல்லியில எப்ப நிறுவனாங்க? 1526ல. ஓகேவா? யார் நிறுவனாங்க? பாபர். பாபர் 11 வயது சிறுவனாக தனது தந்தையிடமிருந்து சாமர்கண்டை என்ன பண்றாரு? மரபுரிமை சொத்தாக பெறார். ஓகேங்களா? சோ சாமர்கண்ட் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற உஸ்பெஸ்கிஸ்தானில் உள்ள ஒரு நகரம். ஓகேங்களா? எதிரிகளால் சூழப்பட்ட நிலையில் அரியணையை இழந்த அவர் விரைவில் அதை மீட்டார். ஓகேங்களா? ஆனால் ஈரானில் வலிமை வாய்ந்த சபாவிகளின் ஆட்சி நடத்தினாலும் மத்திய ஆசியாவில் உஸ்பெக்குகள் இருந்திருந்தனாலும் தனக்கென ஒரு பேரரசை தென்கிழக்கே இந்தியாவில் தான் அமைக்க முடியும் என உணர்ந்தார். ஓகேங்களா? தைமூர் வம்சத்தை சேர்ந்தவர் ஆகையால் பஞ்சாப் மீது அவருக்கு ஒரு கண் இருந்தது. ஏனெனில் முன்பு பஞ்சாபின் ஒரு பகுதி என்ன இருக்கு? தைமூரின் ஆளுமைக்குள் இருந்திருக்கு. 1519க்கும் 1524க்கும் இடையே அவர் பேரா, சியால்கோட், லாகூர் ஆகியவற்றின் மீது படையெடுத்து இந்துஸ்தானை கைப்பற்றும் உறுதியான எண்ணத்தை வெளிக்காட்டினார். ஓகேவா? இந்துஸ்தான் என்னது? இந்தியா. இந்துஸ்தானின் அரசியல் சூழலும் அவருடைய துணிச்சலான நடவடிக்கைகளுக்கு சாதகமாக இருந்தது. காபூல், கஜினி ஆகியவற்றை கைப்பற்றிய பாபர் சிந்து நதியை கடந்து ஒரு சிறிய அரசை ஏற்படுத்துகிறார். இந்தியாவின் மீது படையெடுப்பதற்கான காலமும் கடிந்து வந்தது. லோடி வம்சத்தை சேர்ந்த டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடி தன் நாட்டை விரிவுபடுத்த மேற்கொண்ட முயற்சிகள் ஆப்கானியர்கள், ராஜபுத்திரர் ஆகியோரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. பாபர் இந்தியாவின் மீது படையெடுத்து வர வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இப்ராஹிம் லோடியின் எதிரியான தௌலத் கான் லோடியாலும் மேவாரின் அரசனும் ராஜபுத்திர அரசர்களின் கூட்டமைப்பின் தலைவருமான ராணா சங்காவாலும் அனுப்பப்பட்ட தூதுக்குழுக்களை பாபர் சந்திக்கிறார். பாபர் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தபோது முதலில் தனக்கு உதவி செய்வதாக உறுதி கூறி பின்னர் பின்வாங்கிய தௌலத் கான் லோடியின் படைகளை லாகூரில் வெல்றார். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, முதலாம் பானிபட் போர் எப்ப நடக்குது? 1526 ஏப்ரல் 21 முதலாம் பானிபட் போர் நடக்குது. ஓகேங்களா? இப்ப என்ன பண்றாங்க? தௌலத் கான் லோடியின் படைகளை லாகூர்ல பாபர் வெல்றாரு. இதன் பின்னர் பாபர் லோடியால் ஆளப்பட்ட பஞ்சாபை நோக்கி திரும்பினார். பல படையெடுப்புகளுக்கு பின்னர் பாபர் இப்ராஹிம் லோடியின் பெரும்படையை எண்ணிக்கையில் குறைவான தனது படையை கொண்டு பானிபட்டில் தோற்கடிக்கிறாரு. ஓகேங்களா? மிகச் சரியாக போர் வீரங்களை வகுத்து படைகளை நிறுத்தியமையும் பீரங்கி படையை திறம்பட பயன்படுத்தியமையும் பாபரின் வெற்றிக்கு காரணமா இருந்தது. ஓகேங்களா? இவ்வெற்றி இந்தியாவின் நிரந்தரமாக தங்குவதற்காக நம்பிக்கையை பாபருக்கு அளித்தது. தில்லியையும் ஆக்ராவையும் பாபர் கைப்பற்றினாலும் ஆப்கானியர்களையும் ரஜபுத்திரர்களையும் அடக்க வேண்டிய அவசியம் இருந்தது பாபருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கான்வா போர். ஓகே, 1527ல கான்வா போர் நடந்திருக்கு. அடுத்தபடியாக பாபர் மேவாரின் அரசனும் ராஜஸ்தான், மாலவம் ஆகிய பகுதிகளில் பெரும் செல்வாக்கு பெற்று திகழ்ந்த சித்தூர் ராணா சங்காவை போர்க்களத்தில் எதிர்கொள்ள தீர்மானிக்கிறாரு. தவிர்க்க முடியாத மோதலுக்கு சாதகமான களமாக ஆக்ராவுக்கு அருகே உள்ள கான்வா என்னும் இடத்தை தேர்வு செய்கிறார். தன்னுடைய அச்சமூட்டக்கூடிய பெரும்படையோடும் அதற்கு வலு சேர்த்த ஆப்கன் முஸ்லிம்கள் இப்ராஹிம் லோடியின் சகோதரர் முகமது லோடி, மேவாட்டின் அரசரான ஹசன் கான் மேவாட்டி ஆகியோரின் உதவியோடு ஆவேசமாக அணிவகுத்து வந்த ராணா சங்காவின் படைகள் பாபரின் படைகளை எதிர்கொண்டன. மீண்டும் இராணுவ தந்திரத்தாலும் பீரங்கி படைகளை திறம்பட பயன்படுத்தியதாலும் பாபர் ராணா சங்காவின் படைகளை தோற்கடிக்கிறாரு. இவ்வெற்றியை தொடர்ந்து குவாலியர், தோல்பூர் ஆகிய கோட்டைகள் கைப்பற்றப்பட்டன. இது பாபரின் நிலைக்கு மேலும் வலிவூட்டுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சந்தேரி போர்.
ஓகே, 1528. அடுத்து சிறப்பு வாய்ந்த மாலவ பகுதி மீது பாபரின் மேலாதிக்கத்தை உறுதி செய்தது சந்தேரியின் மேதினி ராய் என்பவருக்கு எதிராக செய்யப்பட்ட போர். இவ்வெற்றியை தொடர்ந்து பாபர் ஆப்கானியரின் வளர்ந்து வரும் கிளர்ச்சி நடவடிக்கைகளுக்கு எதிராக திரும்புறார். அடுத்த போர் பாத்தீங்கன்னா காக்ரா போர். ஸோ காக்ரா போர் 1529 நடக்குது. ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் இதுதான். ஓகேவா, காக்ரா போர். சுல்தான் இப்ராஹிம் லோடியின் சகோதரருமான முகமது லோடியும் அவரது மருமகனான சுல்தான் ரஸ்ரஸ்ராவும் பாபருக்கு எதிராக சதி செய்கிறாங்க. ஆபத்தை உணர்ந்த பாபர் அவர்களுக்கு எதிராக படையெடுக்கிறார். கங்கை நதியின் துணை நதியான காக்ரா ஆற்றின் கரையில் இறுதியாக நடைபெற்ற போரில் பாபர் ஆப்கானியத்தை தோற்கடிக்கிறாரு. ஆனால் ஆக்ராவில் இருந்து திரும்பி லாகூர் செல்லும் வழியில் பாபர் 1530 காலமாகிறாரு. ஓகேங்களா? சோ பாபரை பற்றிய மதிப்பீடு. ஓகேங்களா? சோ அதை பார்த்துடலாம். முகலாய பேரரசை நிறுவிய பாபர் பாரசீக அரேபிய மொழிகளில் புலமை பெற்றவர் ஆவார். ஓகேவா? தனது வாழ்க்கையை பற்றிய பாபரின் நினைவு குறிப்புகளான சுதுக் இ பாபரி, ஓகேவா, உலக செவ்வியல் இலக்கியமாக கருதப்படுகிறது. ஓகேவா? சுதுக் இ பாபரி அப்படின்னு பாபர் நாமா அப்படி சொல்றோம். ஓகேவா? ஒரு சில காலம் இந்தியாவை ஆண்ட ஆப்கானியரை பற்றியோ அல்லது அவர்களால் ஆளப்பட்ட பெரும்பான்மை மக்களை பற்றியோ வியந்து பாராட்டும் அளவிற்கு பாபர் எதையும் பார்க்கவில்லை. ஆனால் இந்தியாவை பற்றிய அவருடைய சில கருத்துக்கள் சுவாரஸ்யமாக உள்ளது. இந்தியாவை பத்தி நிறைய அவர் எழுதி வச்சிருக்காரு அவருடைய சுயசரிதையில். இந்தியா எதை பெற்றிருந்தது என்பதை பாபர் பின்வருமாறு விவரிக்கிறார். இந்துஸ்தானின் தலையாய மேன்மை எதுவெனில் இது ஒரு மிகப்பெரிய நாடு, பெருமளவிலான தங்கத்தையும் வெள்ளியையும் கொண்டுள்ளது. இந்துஸ்தானின் மற்றொரு வசதி அதனில் இங்குள்ள தொழிலாளர்கள். ஒவ்வொரு தொழில்களுக்கும் ஒவ்வொரு பிரிவுக்கும் பெரு எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் முடிவே இல்லாத வகையில் கடுமையாக உழைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாபர் சொல்லியிருக்காரு. காந்தகாரில் தொடங்கி வங்காளத்தின் எல்லை வரையிலான பாபருக்கு சொந்தமான பகுதிகள் தற்போது பாதுகாப்பாய் இருந்த போதிலும் ரஜபுத்திரர்களின் விரிந்து பறந்த பாலைவன பகுதிகளிலும் ராந்தம்பூர், குவாலியர், சந்தேரி ஆகியவற்றிலும் ரஜபுத்திர தலைவர்கள் தங்களிடையே சண்டைகளிட்டு கொண்டிருந்ததால் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிர்வாகம் என்பது இல்லை. பாபர் தனது மகன் ஹுமாயூனுக்கு இடர்பாடுகள் நிறைந்த பணியை விட்டு செல்றார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் யார் வர பார்த்தீங்கன்னா ஹுமாயூன். ஓகேவா? 1530 இருந்து 1540 முடியும் அவர் ஆட்சி புரிகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப எப்போ வர்றாரு? 1555 இருந்து 1556. ஓகேவா? ஓகே. ஸோ ஹுமாயூன் பண்பாடும் கல்வியறிவும் மிக்கவர். ஆனால் தனது தந்தையை போல பெரும் வீரர் அல்ல. பலவீனமான பொருளாதார முறை, கொள்ளையடிக்கும் இயல்புடைய ஆப்கானியர் ஆகிய 2 சிக்கல்களை அவர் எதிர்கொள்ள நேர்ந்தது. குஜராத் அரசான பகதூர் ஷா அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருந்திருக்கார். காபூல், காந்தகார் பகுதிகளுக்கு பொறுப்பு வகித்த ஹுமாயூனின் சகோதரர் கம்ரான் தன்னுடைய அதிகாரத்தை பஞ்சாப் வரை நீடிக்கிறார். பாபர் மரணமுறும் தருவாயில் சகோதரர்களை அன்புடன் நடத்த வேண்டும் என பாபருக்கு கொடுத்த சத்திய வாக்கை நினைவில் நிறுத்திய ஹுமாயூன் பஞ்சாப் மீதான கம்ரானின் ஆட்சி அதிகாரத்தை ஒரு உள்நாட்டு போரை தவிர்ப்பதற்காக ஏற்றுக்கொண்டார். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகியவற்றை சுற்றியுள்ள பகுதிகளில் ஷெர்கான் என்பவரின் தலைமையில் வளர்ந்து வரும் ஆப்கானியரின் அதிகாரம் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஹுமாயூனை தூண்டின. 1532 தௌரா என்னும் இடத்தில் ஆப்கானியரை தோற்கடித்த ஹுமாயூன் பலம் வாய்ந்த சுனார் கோட்டையை முற்றுகிறார். 4 மாதங்களுக்கு பின்னர் முகலாயர்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் என பொய்யாக வாக்குறுதி அளித்த ஷெர்ஷாவின் வார்த்தைகளை நம்பி ஹுமாயூன் முற்றுகையை கைவிடுறார். ஹுமாயூன் எடுத்த இந்த தவறான முடிவு அவரது ஆட்சியின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. சரிங்களா? பின்னர் வந்த ஆண்டுகளில் அவருடைய எதிரிகள் தங்களை வலிமைப்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில் இவர் தில்லியில்
தீம்பா என்னும் புதிய நகரை உருவாக்குவதில் கழிச்சிருக்கார். இதே சமயத்தில் பகதூர் ஷா ராஜஸ்தானை கைப்பற்றி இணைத்து கொண்டதோடு முகலாயர்களுக்கு எதிரானவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களை தூண்டியும் விடுறார். வரவிருக்கும் ஆபத்தை உணர்ந்த ஹுமாயூன் பகதூர் ஷாவின் மேல் போர் தொடுத்து குஜராத்தையும் மாலவத்தையும் கைப்பற்றி அவற்றை தனது சகோதரர்களான அஸ்காரியின் பொறுப்பில் விடுறார். குஜராத் மக்களின் கலகங்களை அடக்க இயலாத நிலையில் அஸ்காரி ஆக்ரா செல்ல தீர்மானிக்கிறாரு. அஸ்காரி ஆக்ராவை கைப்பற்றி தனதாக்கிக் கொள்வார் என்ற அச்சத்தில் மாண்டவியில் தங்கியிருந்த ஹுமாயூன் குஜராத்தையும் மாலவத்தையும் கைவிட்டு படைகளோடு சகோதரரை பின்தொடர்ந்தார். ராஜஸ்தானில் சந்தித்து கொண்ட சகோதரர்கள் இருவரும் சமாதானமாயினர். பகதூர் ஷா தொடர்பான போர் நிகழ்வுகளில் ஹுமாயூன் முழுமையாக ஈடுபட்டிருந்த வேளையில் ஷெர்கான் வங்காள ஆட்சியாளரை தோற்கடித்து தன்னை மேலும் வலுப்படுத்திக் கொள்றாரு. வங்காளத்தில் உள்ள கோட்டையும் ரோப்தா கோட்டையும் அவரால் கைப்பற்றப்பட்டன. சுனார் கோட்டையை கைப்பற்றிய ஹுமாயூன் ஷெர்கானை எதிர்கொள்வதற்காக வங்காளம் நோக்கி புறப்பட்டு போறார். இடையே கவர் அல்லது கவுடா என்ற இடத்தை ஹுமாயூன் அடைந்த போது அவருடைய மற்றொரு சகோதரரான ஹிண்டால் கிளர்ச்சி செய்வதாக தகவல் வந்தது. ஆகவே ஹுமாயூன் அதை அடக்குவதற்காக ஆக்ரா நோக்கி புறப்பட்டு போறாரு. அதுவரையிலும் அமைதி காத்த ஷெர்கான் இப்பொழுது ஹுமாயூனின் படைகளை தாக்க தொடங்குகிறார். மிக பெரும் இடர்பாடுகளுக்கு பின்னர் ஹுமாயூன் சௌசா என்னும் இடத்தை அடைந்த போது ஒரு முழுமையான போர் ஏற்பட்டது. ஓகேங்களா? ஸோ சௌசா போர்னா என்ன அப்படின்னா 1539 இந்த போர் நடந்திருக்கு. ஓகேவா? சௌசா போர். ஷெர்கான் தனது மேலான அரசியல் இராணுவ திறமைகளால் இப்போரில் வெற்றி பெறார். ஓகேவா? சௌசா போர்ல வெற்றி பெறது யாரு? ஷெர்கான். ஹுமாயூன் பெருந்தோல்வியை சந்தித்தார். இப்போரில் 7000 முகலாய பிரபுகளும் வீரர்களும் கொல்லப்படுறாங்க. தன் உயிரை காத்து கொள்ள தப்பியோடைய ஹுமாயூன் கங்கை நதியை நீந்தி கடக்கிறார். ஆக்ராவை சென்றடைந்த அவர் சகோதரர்கள் அஸ்காரி, ஹிண்டால் ஆகியோரின் உதவியோடு ஷெர்கானை எதிர்கொள்ள படையொன்றை திரட்டுறாரு. இறுதி மோதல் கன்னோசியில் நடைபெறுது. அதுதானே சொல்றாங்க கன்னோசி போர் அப்படின்னு சொல்றான். 1540 நடக்குது. ஓகேங்களா? கன்னோசி போரில் ஹுமாயூனின் படைகள் முற்றிலுமாக தோற்கடிக்கப்படுது. அவர் நாடற்ற அரசர் ஆகிறார். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷெர்ஷாவும் சூர் வம்சமும் நடுவில். ஓகேங்களா? இந்த 15 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா கேப் இருந்திருக்கும். அப்போ ஆட்சி பண்றது யாரு? ஷெர்ஷா. ஹுமாயூன் கன்னோசி போரில் தோல்வியடைந்து தனது அரியணையை இழந்த பின்னர் மீண்டும் 1557 தில்லியை கைப்பற்றி தனது அதிகாரத்தை மீட்பதற்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் சூர் வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷாவால் தில்லி ஆளப்பட்டது. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஜாகிர்தாரின் குடும்பத்தில் பிறந்து பரித் என்றழைக்கப்பட்ட இவர் ஒரு புலியை கொன்றதனால் ஷெர்கான் என்னும் பெயரை பெற்றார். ஓகேங்களா? அரியணை ஏறிய பின் ஷெர்ஷா என்றழைக்கப்பட்டார். தன் திறமையினாலும் ஆற்றலினாலும் இந்தியாவில் இருந்த ஆப்கானியரின் தலைவரானார். அவருடைய இராணுவ மதிநுட்பமும் அரசியல் செயல்திறனும் ஹுமாயூனுக்கு எதிராகவும் ஏனைய ராஜபுத்திர அரசர்களுக்கு எதிராகவும் அவருக்கு வெற்றிகளை ஈர்த்தன. ஓகேவா? மாலவும் போரிடாமலேயே அவரிடம் வீழ்ந்தது. மேவாரின் உதய் சிங் எதிர்ப்பேதும் தெரிவிக்காமல் சரணடைகிறாரு. கலிஞ்சாரை கைப்பற்ற வேண்டும் என்ற தனது அடுத்த முயற்சியில் அவர் தோல்வியுற்றார். ஓகேங்களா? ஸோ வெடிகுண்டு விபத்தின் காரணமாக 1545 அவர் உயிரிழந்துடுறாரு. அவருக்கு பின்னர் பதவியேற்ற அவருடைய இரண்டாவது மகன் இஸ்லாம் ஷா 1553 வரை ஆட்சி புரிகிறார். சிறு வயதிலேயே அவர் மரணம் அடைந்ததை தொடர்ந்து வாரிசு உரிமை பற்றிய குழப்பம் நிலவியது. இச்சூழ்நிலையை ஹுமாயூன் பயன்படுத்தி திரும்ப என்ன பண்றாரு? தில்லியையும் ஆக்ராவையும் சூர்வம்ச அரசர்களிடமிருந்து மீட்கிறார். ஓகேங்களா? ஸோ ஷெர்ஷாவோட சீர்திருத்தம் அவர் காலத்தில் என்னென்ன பண்ணாரு ஆட்சி காலத்துலனா, ஹுமாயூனை பின்தொடர்ந்த ஷெர்ஷா அதற்கு முன்னர் கிசிர்கான் என்பவரை வங்காளத்தின் ஆளுநராக நியமித்திருந்தார். ஓகேவா? கிசிர்கான் வங்காளத்தின் முன்னாள் ஆட்சியாளரான சுல்தான் முகமதுவின்
மகளை மணந்தவர். அவர் சுதந்திர அரசரை போல செயல்பட துவங்கினார். ஊர் திரும்பியவுடன் அவரை கைது செய்ய ஷெர்ஷா உத்தரவிட்டார். பிராந்திய அரசுகளின் கீழ்ப்படியாமை குறித்து நன்கு அறிந்திருந்த ஷெர்ஷா ஒரு வலிமையான நிர்வாக அமைப்பை உருவாக்குவதே பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் அப்படின்னு கருதுறார். ஓகேங்களா? எனவே அவர் தனது அரசை மிகவும் மையப்படுத்தப்பட்ட அரசாக மாற்றினார். டெல்லி சுல்தானியத்தின் உள்ளாட்சித்துறை நிர்வாக கட்டமைப்பு ஒரு சில மாற்றங்களோடு பின்பற்றப்பட்டது. தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள கிராமங்களில் களவு போகும் பொருட்களுக்கு கிராம தலைவரே பொறுப்பு, ஓகேவா, என்றானவுடன் கிராம தலைவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடனும் செயல்பட தொடங்கியிருக்காங்க. விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான். ஓகேங்களா? விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என ஷெர்ஷா நம்பியிருக்கார். படைகள் ஓரிடம் விட்டு வேறிடங்களுக்கு செல்கையில் பயிர்களுக்கு சேதம் ஏற்படக்கூடாது என்பதில் ஷெர்ஷா தனி கவனம் செலுத்தியிருக்கிறார். ஓகேங்களா? நெகிழ்வுத்தன்மை கொண்ட வருவாய் முறையை பின்பற்றியிருக்காரு ஷெர்ஷா. நிலங்கள் முறையாக அளவு செய்யப்பட்டு நிலங்களின் வளத்திற்கு ஏற்றவாறு வரி நிர்ணயம் செய்யப்பட்டது. சில பகுதிகளில் ஜாகிர்தாரி முறையும் ஜமீன்தாரி முறையும் தொடர்ந்து செயல்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டன. ஓகேங்களா? வேறு பல இடங்களில் மொத்த வேளாண் விளைச்சலில் ஒரு குறிப்பிட்ட பங்கு மட்டும் வரியாக வசூலிக்கப்பட்டது. ஓகேவா? ஷெர்ஷா விவசாயிகளிடம் கொண்டிருந்த அதே அக்கறையை வர்த்தகர்களிடமும் கொண்டிருந்தார். வணிகத்தை ஊக்குவிப்பதற்காக வணிக வரிகளை எளிமைப்படுத்துறாரு. நுழைவு வரி, விற்பனை வரி ஆகியவற்றை மட்டுமே வசூலிக்கப்பட்டன. தங்கம், வெள்ளி, செம்பு காசுகளில் இடம்பெறும் உலோகங்களின் தர அளவு வரையறை செய்யப்பட்டது. வணிகத்திற்கு வசதி செய்து கொடுத்தது. ஓகேங்களா? அவருடைய நாணய முறையானது முகலாயர் காலமும் முழுவதும் அப்படியே பின்பற்றப்பட்டு ஆங்கிலேயர் காலத்து நாணய முறைக்கு அடித்தளமானது. ஓகேங்களா? அடுத்தது, வணிகத்தையும் வர்த்தகத்தையும் மேம்படுத்தும் பொருட்டு உறுதியான சாலை வசதி முறையை ஷெர்ஷா பராமரித்தார். பழைய சாலைகள் புதுப்பிக்கப்பட்டதோடு புதிய சாலைகளும் அமைக்கப்பட்டன. மேற்கில் சிந்து பகுதியிலிருந்து வங்காளத்தின் சோனார்கான் வரையிலான முக்கிய பெருவழியை செப்பனிடுவதோடு குஜராத் கடற்கரை துறைமுகங்களை ஆக்ராவோடும் ஜோத்பூரோடும் இணைக்கும் புதிய சாலைகளையும் அமைக்கிறார் ஷெர்ஷா. லாகூர், முல்தான் ஆகிய நகரங்களை இணைக்கும் புதிய சாலை அமைக்கப்பட்டது. அனைத்து சாலைகளிலும் சராய் எனப்படும் சத்திரங்கள் அமைக்கப்பட்டு வணிகர்கள் தங்கவும் உணவருந்தவும் வசதிகள் செய்து தரப்பட்டன. வேறுபாடுகள் விறுவிறுப்பாக வணிகத்திற்கு உத்தரவாதம் அளித்தன. ஷெர்ஷாவால் உருவாக்கப்பட்ட ஒரு சில சராய்கள் இன்றளவும் உள்ளன. ஓகேங்களா? சராய்னு தங்குற இடம். இத்தகைய சராய்கள் தங்களுக்கு அருகே நகரங்கள் உருவாகுவதையும் உறுதி செய்தன. ஷெர்ஷா பெருமளவில் நற்தொண்டுகளை செய்தார். ஆதரவற்றோருக்கு கருவூலத்திலிருந்து உதவித்தொகை வழங்கினார். ஷெர்ஷா ஒரு வைதீக சன்னி முஸ்லிம் ஆவார். ஓகேவா? பாரபட்சம் இல்லாமல் நீதி வழங்கினார். தவறு செய்தவர்கள் பிரபுக்களாக இருந்தாலும் தனது உறவினர்களாக இருந்தாலும் அவர்களை தண்டிக்க தவறிவதில்லை. கலக மனப்பாங்கு கொண்ட ஜமீன்தாரர்கள், பிரபுக்கள், கொள்ளையர்கள், திருடர்கள் ஆகியோரை கடுமையான தண்டனைகளின் மூலம் ஒடுக்கி பேரரசில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்தியிருக்கார். மிகவும் புகழப்படும் அக்பர், தோடர்மால் ஆகியோரின் நிதி நிர்வாக முறை பெருமளவில் ஷெர்ஷாவின் நிதி நிர்வாக முறையினை அடித்தளமாக கொண்டது. ஓகேங்களா? ஷெர்ஷாவுக்கு புதிய நகரங்களை நிர்மாணிக்கவோ கட்டடங்களை கட்டவோ போதிய கால அவகாசம் கிடைக்கவில்லை. தில்லியில் கோட்டை சுவர்களுடன் கூடிய ஒரு புதிய நகரத்தை நிர்மாணிக்க தொடங்கினார். பின்னர் அது புராண கிலா, ஓகேவா, ஓல்டு ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க என அழைக்கப்பட்டது. தன்னுடைய கல்லறை மாடத்தை சராம் என்னும் இடத்துல ஷெர்ஷா கட்டுறார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் மீண்டும் வருதல். 15 ஆண்டுகள் கேப் இருந்து பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஹுமாயூன் திரும்ப வராரு. ஷெர்ஷா 1545 காலமான பின்னர் அவருக்கு பின்வந்த வலிமை குன்றிய அரசுகள் 10 ஆண்டுகள் ஆட்சி புரிகிறாங்க. கன்னோசி போரில் தோற்று தப்பியோடிய ஹுமாயூன்
பாரசீகத்தில் தஞ்சம் புகுந்திருக்கார். ஓகேவா. பின்னர் பாரசீக படைகளுடன் ஆப்கானிஸ்தான் சென்ற ஹுமாயூன் காந்தகாரையும் காபூலையும் கைப்பற்றியிருக்கார். ஆனால் அவருடைய சகோதரர்கள் கம்ரான் அவர் கைப்பற்றிய பகுதிகளை அமைதியாக ஆட்சி புரிய ஹுமாயூனுக்கு அனுமதி அளிக்கவில்லை. ஓகேங்களா. சகோதரர்களுக்கு இடையேயான போராட்டம் தீவிரமடைந்து இறுதியில் சமாதானத்தில் முடிந்தது. இதனிடையே சூர் பேரரசு பல துண்டுகளாக சிதைவடைந்தது. எனவே ஹுமாயூன் படையெடுப்பு எளிதானது. முகலாயரின் வருகையை கண்ட பஞ்சாபில் இருந்த ஆப்கானிய படைகள் தப்பிவிட தொடங்கின. ஹுமாயூன் மீண்டும் பேரரசர் ஆகுறாரு. ஓகேங்களா. ஆனால் மிக விரைவிலேயே தில்லி கோட்டைக்குள் இருந்த நூலகம் ஒன்றின் மாடிப்படிகளில் இடறி விழுந்து ஹுமாயூன் இறந்து போகிறார். ஓகேவா. ஒரு வருஷத்துக்குள்ளார். ஸ்டேன்லி லான்பூலில் பொருள் பொதித்த வார்த்தைகளில் சொல்வதென்றால், வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்புறம் ஹுமாயூனுக்கு அப்புறம் வர்றது யாரு? அக்பர். அவர் 1556 இருந்து 1605 முடியும் ஆட்சி புரிகிறார். ரஜபுத்தனத்து பாலைவனங்களில் ஹுமாயூன் அலைந்து திரிந்த போது அவருடைய மனைவி 1542 ஒரு ஆண்மகவை பெற்றெடுக்கிறாங்க. அந்த ஆண்மகனே ஜலாலுதீன் என்று அழைக்கப்பட்ட அக்பர். ஓகேங்களா. 14வது வயதில் அவருக்கு முடிசூடப்பட்டது. அக்பர் அரியணை ஏறிய போது இன்னும் வலிமையாக இருந்த ஆப்கானியரும் ரஜபுத்திரரும் பெரும் சவால்களாக திகழ்ந்தனர். இருந்த போதிலும் அக்பர் பைராம் கான் என்ற தலை சிறந்த பாதுகாவலரை பெற்றிருந்தார். அடுத்தது என்னது வருது? இவர் காலத்துல 2ஆம் பானிபட் போர் ஏற்படுது. ஓகேங்களா. எப்போ? 1556. தில்லியில் வீட்டிருந்த ஷெர்ஷாவின் வழிவந்த ஆப்கானிய அரசன் அடில் ஷாவின் இந்து படை தளபதியான ஹெமு முகலாயர்களுக்கு எதிராக ஆப்கானிய படைகளுக்கு தான் தலைமையேற்று செல்ல அனுமதிக்குமாறு அரசனை கேட்டுக்கொண்டார். ஓகேங்களா. அரசர் ஊக்கம் தரவே ஹெமு முதலில் குவாலியரை கைப்பற்றி அதன் முகலாய ஆளுநரை வெளியேற்றினார். அடுத்து எந்தவித எதிர்ப்பும் இன்றி ஆக்ராவை கைப்பற்றாரு. ஹெமுவின் தாராளத்தன்மை தில்லியை கைப்பற்றும் பொழுது பலம் வாய்ந்த எதிரிகளை வெல்ல உதவியது. அக்பர் 1556 நவம்பர் மாதம் தில்லியை நோக்கி புறப்பட்டு ஹெமுவை 2ஆம் பானிபட் போரில் சந்திக்கிறார். போர் ஹெமுவுக்கு சாதகமாக முடிவிருந்த தருவாயில் அவர் கண்ணில் அம்பொன்று பாய மயக்கமுற்று கீழே விழுந்தார். ஓகேவா. யாரு? ஹெமு. தலைமையில்லாத ஆப்கானிய படைகளை முகலாய படைகள் வெற்றி பெற்றன. ஹெமு கைது செய்யப்பட்டு கொல்லப்படுறாரு. வெற்றி அக்பரை ஆக்ரா மற்றும் தில்லியின் அதிபதி ஆக்கியது. முகலாய பேரரசு மீண்டும் நிறுவப்படுது. ஓகேங்களா. அடுத்தது அக்பரும் பைராம் கானும். அக்பர் ஒரு வெற்றியாளராக வட இந்தியா முழுவதையும் வாகை சூடி வலம் வந்தார். அக்பரின் முதல் 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் பகர ஆளுநர் பைராம் கானின் கீழ் நாடு குவாலியர், அஜ்மீர் உட்பட காபூலிலிருந்து ஜான்பூர் வரை விரிவடைந்தது. தன் சாதனைகளின் காரணமாய் பைராம் கான் தன் போன்ற ஏனைய பிரபுகளிடம் ஏளனத்துடனும் இருமாப்போடனும் நடந்து கொள்வதை துவங்கினார். இதனால் கோபம் கொண்ட அக்பர் பைராம் கானை பணி நீக்கம் செய்து உத்தரவிடுகிறாரு. இதன் விளைவாக பைராம் கான் கலகம் செய்ய அக்பர் அதை சாதுரியமாக கையாண்டார். இறுதியில் அக்பர் முன் ஒப்படைக்கப்பட்ட பைராம் கான் மெக்காவுக்கு அக்பரின் அறிவுரையின்படி புறப்பட்டார். செல்லும் வழியில் ஆப்கானியன் ஒருவனால் கொல்லப்படுறார். பைராம் கானின் குடும்பம் தில்லிக்கு அழைத்து வரப்பட்டது. பைராம் கானின் மகன் அப்துல் ரஹீம் அறிவு கூர்மை மிக்க மேதையாக கான் என்ற பட்டத்துடன் அக்பரின் அவையிலே இருந்திருக்கார். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, அக்பரின் படையெடுப்புகள். அக்பர் என்னென்ன படையெடுப்புகளை மேற்கொண்டாரு? அக்பர் மிக பெரும் வெற்றி படையெடுப்புகள் மூலம் மகத்தானதொரு பேரரசுக்கான அடிக்கலை நாட்டினார். 1562 மாலவம் பாஜ் பகதூரில் இருந்து கைப்பற்றப்பட்டு அவர் அக்பரின் அரசவையில் ஒரு மன்சப்தாரராக ஆக்கப்பட்டார். 1564 இந்தியாவின் மையப்பகுதியில் இருந்த கோண்டுவானா அதன் ராணி துர்காதேவி அம்மையாரின் மகன் வீர் நாராயணன் ஆகியோருடனான கடும் போருக்கு பின் கைப்பற்றப்பட்டது.
மேவார் அரசரான ராணா உதய் சிங் சிந்தூரை இழப்பதற்கு முன்னர் கடுமையாக போர் பண்றாரு. 6 மாத கால முற்றுகைக்கு பின்னர் சித்தூர் கைப்பற்றப்பட்டது. ஓகேங்களா. ராணா உதய் சிங் குன்றுகளுக்குள் பின்வாங்க அவரின் தளபதியான ஜெய்மால் பட்டா ஆகியோர் போரை தொடர்ந்து நடத்தினர். இவ்விருவர் உட்பட 30,000 ரஜபுத்திர வீரர்கள் இப்போரில் கொல்லப்படுறாங்க. ஜெய்மால் பட்டா ஆகியோரின் துணிச்சலை கண்டு பெரும் வியப்படைந்த அக்பர் என்ன பண்றாரு, அவர்களின் நினைவாக அவர்களை சிறப்பிக்கும் வகையில் ஆக்ரா கோட்டையின் முக்கிய நுழைவாயிலில் அவர்களின் சிலைகளை வைக்கிறார். சோ சித்தூர் கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து ஓகேங்களா, ரஜபுத்திர அரசர்களான ராந்தம்பூர், கலிஞ்சார், பிக்கானீர், ஜோத்பூர், ஜெய்சால்மர் ஆகியவை சரணடைந்தன. ஓகேங்களா. மத்திய இந்திய பகுதிகளை கீழ்ப்படிய செய்த பின்னர் அக்பர் தனது கவனத்தை செல்வ செழிப்பு மிக்க கடல்சார் வணிகத்திற்கு புகழ்பெற்ற குஜராத் மீது செலுத்துறார். அதன் அரசன் முசாஃபர் ஷாவிடமிருந்து 1573 குஜராத்தை கைப்பற்றிடுறாரு. குஜராத் தக்காணத்தை கைப்பற்றுவதற்கான ஏவுதளமானது. பீகார், வங்காளம் ஆகிய பகுதிகளை ஆண்டு வந்த தாவூத் கான் அக்பரால் தோற்கடிக்கப்பட்டு அவ்விரு பகுதிகளும் 1576 முகலாய பேரரசர்களோடு இணைக்கிறாங்க. ஓகேங்களா. ராஜா மான்சிங், பகவன்தாஸ் ஆகியோரின் உதவியுடன் அக்பர் என்ன பண்றாரு, காபூலை சேர்ந்த மிர்சா ஹக்கீமை தோற்கடிக்கிறாரு. காஷ்மீரையும் சிந்துவையும் அக்பர் கைப்பற்றியது வடமேற்கே அவருடைய பேரரசை வலுப்படுத்தியது. வட இந்தியாவை அரசியல் ரீதியாக ஒருங்கிணைத்த பின்னர் அக்பர் தக்காணத்தின் மீது கவனம் கொள்றார். ஓகேவா. அக்பருடைய படைகள் 1591 காண்டேஷ் பகுதியை கைப்பற்றுது. 1596 சான்பி இடமிருந்து பெரார் கைப்பற்றப்படுது. ஓகேவா. இவ்வம்மையார் அகமது நகரின் நிசாம் சாகி வம்சத்தை சேர்ந்த தன் உடன்பிறப்பின் மகனான முஷார் ஷாவிடமுடைய பகர் ஆளுநராக அகமது நகரை தாக்கிய முகலாய படைகளை எதிர்த்து வீரத்தோடு போராடுறாங்க. 1600 அகமது நகர் அரசின் ஒரு சில பகுதிகள் முகலாய படைகள் கைவசமாகுது. 1604 செப்டம்பர் மாதம் அக்பர் என்ன பண்றாரு, நோய்வாய்ப்பட்டு 1605 அக்டோபர் மாதம் 27ஆம் நாள் இருக்கை எழுதுறார். ஓகேங்களா. ரஜபுத்திர கொள்கை அப்படின்னா என்ன? இந்துக்களுடைய நல்லெண்ணத்தை பெறுவதற்காக அக்பர் மனமார்ந்த முயற்சிகளை மேற்கொள்றார். ஓகேங்களா. முஸ்லிம் அல்லாத மக்களின் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிசியா வரியையும் இந்து புனித யாத்திரைகளின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரியையும் அக்பர் நீக்கிறார். ஓகேங்களா. சோ ஜிசியா வரின்னு என்னது, தலைவரி. ஓகேங்களா. போர்க்கைதிகளை அடிமைகளாக்கும் நடைமுறையும் கைவிடப்பட்டது. ஓகேங்களா. இந்து விதவைகள் பின்பற்றிய உடன்கட்டை ஏறும் முறையும் ஒழிக்கப்பட்டது. அவருடைய இணக்கமான ரஜபுத்திர கொள்கையானது ரஜபுத்திர அரச குடும்பங்களோடு திருமண உறவை மேற்கொள்ளுதல், அரசவையில் உயர்ந்த பதவிகளில் அவர்களை அமர்த்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். சகிப்புத்தன்மை கொண்ட மத கொள்கையானது பண்பாட்டு ரீதியாகவும் உணர்வுபூர்வமாகவும் மக்கள் ஒருங்கிணைவதை உறுதி செய்தது. அக்பருக்கு முன்னரே பல முஸ்லிம் அரசர்கள் ரஜபுத்திர இளவரசிகளை திருமணம் செய்திருந்தனர். ஆனால் அக்பர் பரந்த மனப்பான்மையோடு குடும்பங்களோடு நெருக்கமான உறவினை மேற்கொண்டு இத்திருமணங்கள் இருவேறு பண்பாடுகளை இணைக்கின்றன. ஓகேவா. இணைக்கின்ற சக்தியாக மாறுவதற்கு காரணமாக இருந்திருக்கார். அக்பர் ஆம்பர் நாட்டு அரசர் ராஜா பார்மல் ஓகேவா மகளான ஹர்காபாயை திருமணம் செய்கிறார். இந்த ஹர்காபாய் பின்னாளில் ஜோதா அக்பர் என்று அழைக்கப்பட்டார். ஓகேவா. ஜோதா அக்பர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்க தான் ஹர்காபாய். ஓகேங்களா. மேலும் பிக்கானீர், ஜெய்சால்மர் ஆகிய ரஜபுத்திர அரசுகளின் இளவரசிகளையும் திருமணம் செய்து கொண்டார். ஓகேங்களா. ஹெர்காபாய் பெற்றெடுத்த இளவரசர் சலீம் பின்னர் ராஜா பகவன்தாஸின் மகளை கரம் கட்டினார். ராஜா பகவன்தாஸின் மகனான ராஜா மான்சிங் அக்பரின் நம்பிக்கைக்குரிய படைத்தளபதியானார். திருமண உறவு மேற்கொள்ளக்கூடாது என நினைத்த ரஜபுத்திரர்களும் அக்பரின் அரசவையில் உரிய மரியாதையை பெற்றனர்.
அக்பரின் ரஜபுத்திர கொள்கை மிக சிறந்த இராணுவ தளபதிகளையும் சிறந்த நிர்வாகிகளையும் பேரரசுக்கு வழங்கியது. வருவாய்த்துறை நிர்வாகத்தில் நிபுணத்துவம் உடைய ராஜா தோடர்மால் திவானாக பதவி உயர்த்தப்பட்டார். ராஜா பீர்பால் அக்பரால் பெரிதும் விரும்பப்பட்ட நண்பராவார். ஓகேவா? ஸோ அக்பர் பீர்பால் அந்த கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுதான். ஸோ மேவார் மார்வார் ஆகியவை முகலாய பேரரசை எதிர்த்து நின்ற ரஜபுத்திர அரசர்களாகும். ராணா உதயசிங்கின் மரணத்துக்கு பின்னர் அவருடைய மகன் ராணா பிரதாப் சிங் அக்பரின் அதிகாரத்தை ஏற்காமல் 1597 தனது மரணம் வரை தொடர்ந்து போரிட்டார். 1576 நடைபெற்ற ஹால்டிகாட் போரே முகலாய படைகளுக்கு ராணா பிரதாப் சிங்கிற்கும் இடையே நடைபெற்ற இறுதி போராகும். ஸோ மார்வாரில் மால்தியோ ராத்தோரின் மகனான அரசர் சந்திரா சென், ஓகேவா, 1581 தான் இறக்கும் வரை முகலாயரை எதிர்த்திருக்கார். ஆனால் அவருடைய சகோதரர்கள் முகலாயர் பக்கம் இருந்து போரிட்டிருக்காங்க. தொடக்கத்தில் ஆக்ரா அக்பரின் தலைநகராக இருந்தது. பின்னாளில் பதேஸ்பூரி என்னும் புதிய தலைநகரை அக்பர் உருவாக்குறார். ஓகேங்களா? தற்போது கைவிடப்பட்ட நகரமாக இருந்தாலும் இன்றும் அது அழகான மசூதிகளோடும் உன்னதமான புலந்தர்வாசா மற்றும் ஏனைய கட்டடங்களோடும் திகழ்கிறது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மன்சப்தாரி முறை. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்பர் ஒரு முறைப்படுத்தப்பட்ட மையப்படுத்தப்பட்ட நிர்வாக முறையை உருவாக்கியிருக்கார். அம்முறை பேரரசின் வெற்றிக்கு பெரும்பங்காற்றியது. அவர் மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தார். ஓகேவா? மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தது யாரு? அக்பர். பிரபுக்கள், குடிமை பணி சார்ந்த இராணுவ நிர்வாகம் சார்ந்த அதிகாரிகள் ஆகிய அனைவரும் ஒன்றுபடுத்தப்பட்டு ஒரே பணியின் கீழ் கொண்டு வரப்படுறாங்க. ஒவ்வொருவருக்கும் மன்சப்தார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. மன்சப்தார் தகுதி, ஓகேவா, ஜாட் சவார் என இருவகைப்படுத்தப்பட்டது. ஜாட் என்பது ஒவ்வொரு மன்சப்தாரும் பெறும் இராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை நிர்ணயம் செய்வதாகும். ஓகேங்களா? அவ்வெண்ணிக்கை 10 முதல் 10,000 வீரர்கள் வரை ஆனதாகும். சவார் என்பது மன்சப்தாரின் கீழ் இருக்கும் குதிரைகளின் எண்ணிக்கையை குறிக்கும். ஓகேங்களா? வீரர்களின் எண்ணிக்கை, குதிரைகளின் எண்ணிக்கை ஆகியவற்றை அதிகரிப்பது அல்லது குறைப்பதன் மூலம் ஒரு மன்சப்தாரின் உயர்வும் தாழ்வும் நிர்ணயம் செய்யப்பட்டன. ஓகேங்களா? மன்சப்தாரி முறையானது பிரபுக்களின் இனக்குழு தளத்தை பல்வகைப்படுத்தப்பட்டதாக மாற்றியமைத்தது. அக்பரின் தொடக்க காலங்களில் பிரபுக்கள் முற்றிலுமாக மத்திய ஆசியாவை சேர்ந்தவர்களாகவும் பாரசீகத்தை சார்ந்தவர்களாகவும் மட்டுமே இருந்திருக்காங்க. ஆனால் மன்சப்தாரி முறை அறிமுகமான பின்னர் ரஜபுத்திரரும் ஷேக் சதா என்றழைக்கப்பட்ட இந்திய முஸ்லிம்களும் பிரபுக்கள் வரிசையில் இடம்பெற்றலாயினர். ஓகேங்களா? மன்சப்தாரர்களின் ஊதியம் பணமாக நிர்ணயம் செய்யப்பட்டாலும் அதற்கு மாறாக அவர்களுக்கு நிலங்கள் ஒதுக்கப்பட்டன. ஓகேவா? இந்த ஜாகீர்கள் அடிக்கடி மாற்றப்பட்டன. மன்சப்தார் பதவியானது பரம்பரை உரிமை சார்ந்ததல்ல. ஒரு மன்சப்தார் மரணம் அடைந்துவிட்டால் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த ஜாகீரை அரசு உடனடியாக கையகப்படுத்தும். ஜாகீர்னது நிலம். ஓகேவா? நிலங்களுக்கு என்னது ஜாகீர் சொல்லுவாங்க. அக்பரின் மத கொள்கை. அக்பர் ஒரு வைதிக முஸ்லீமாக தனது வாழ்க்கையை தொடங்கியிருக்காரு. ஆனால் சூபி தத்துவங்கள் ஏற்படுத்திய தாக்கத்தின் காரணமாக ஓர் இனமாக, ஓகேவா, ஒரு இணக்கமான போக்கை மேற்கொள்றார். ஏனைய மதங்கள் தொடர்பான கோட்பாடுகளை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்ட அவர் அனைவருக்கும் அமைதி எனும் தத்துவத்தை பரப்புரை செய்தார். சுல் இ குல். ஓகேங்களா? மதங்களுக்கு இடையிலான தொடர்புகள் பற்றி அக்பர் மேற்கொண்ட தத்துவ விவாதங்கள் மீது வெறுப்பு கொண்ட சமகால வரலாற்று அறிஞரான பதானி அக்பர் இஸ்லாமை புறக்கணித்தார் என குற்றம் சாட்டியிருக்கார். அக்பர் இபாதத் கானை எனும் வழிபாட்டு கூட்டத்தை நிறுவினார். ஓகேவா? இபாதத் கானா என்னும் வழிபாட்டு கூட்டத்தை நிறுவியிருக்கார். ஓகேங்களா? தொடக்கத்தில் இஸ்லாமிய அறிஞர்கள் இங்கு கூடி ஆன்மீக விஷயங்கள் குறித்து விவாதித்தனர். பின்னர் இந்துக்களையும் கிறிஸ்துவர்களையும் ஜோராஸ்திரியர்களையும் சமணர்களையும் கடவுள் மறுப்பாளர்களையும் விவாதங்களில் பங்கேற்க
வரவேற்றார். இபாதத் கானாவில் நடைபெற்ற விவாதங்கள் மதங்களுக்கிடையே கசப்புணர்வை ஏற்படுத்தியதால் 1582 அக்பர் அவற்றை நிறுத்தினார். ஆனால் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சியை அவர் கைவிடவில்லை. அக்பர் பல்வேறு மதங்களை சேர்ந்த புகழ்பெற்ற ஞானிகளோடு, எடுத்துக்காட்டாக புருஷோத்தம், தேவி, மெஹர் ஜிரானா, அக்வாவியா, மான்சர்ட் எனும் போர்த்துகீசியர், ஹரிவிஜயசூரி ஆகியோரை தனிப்பட்ட விதத்தில் தொடர்பு கொண்டு உண்மை எதுவென அறிய முயன்றார். ஓகேங்களா. இத்தகைய விவாதங்களின் விளைவாக பல வகைப்பட்ட இப்பெயர்களுக்கு பின்னே ஒரே ஒரு கடவுள் மட்டும் இருப்பதாக அவர் உணர்றாரு. அக்பருடைய தத்துவத்தை விளக்குவதற்கு அக்பரும் பதானியும் பயன்படுத்திய சரியான சொல் தௌஹீத் இ இலாஹி. ஓகேவா, தீன் இலாஹி அப்படின்னு சொல்லுவாங்க. தீன் இலாஹி என்பதாகும். தௌஹீத் இ இலாஹி என்ற சொல்லின் நேரடி பொருள் தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு. ஓகேங்களா. இது ஒரு புதிய மதம் அல்ல, ஆனால் இதை சூஃபி மரபின் ஒரு வகைமுறையாக கருதலாம். அக்பரி பிரிவின் பீர் என்ற முறையில் அவர் சீடர்களை சேர்த்திருந்தார். இச்சீடர்கள் குரு முன்வைக்கும் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். பல்லாயிரக்கணக்கானோர் அக்பரின் சீடர்களாக சேர்றாங்க. அக்பரின் உண்மையான நோக்கம் மதசார்பற்ற கோட்பாடுகளை பல்வேறு நம்பிக்கைகளை சார்ந்தவர்களுக்கு சரிசமமாக சகிப்புத்தன்மையையும் சம மதிப்பையும் வழங்குவதற்கான குறிக்கோளாக கொண்ட ஒரு அரசை உருவாக்குவதுதான். ஓகேங்களா. சமஸ்கிருத, அராபிய, கிரேக்க மற்றும் ஏனைய மொழி நூல்களை பாரசீக மொழிகளில் மொழிமயமாக்கம் செய்வதற்காக ஒரு பெரிய மொழியாக்க துறையை அக்பர் உருவாக்கியிருக்கார். ராமாயணம், மகாபாரதம், அதர்வ வேதம், விவிலியம், குரான் ஆகியவை அனைத்தும் பாரசீக மொழியில் மொழியாக்கம் செய்யப்படுது. தௌஹீத் இ இலாஹி ஓகேவா அக்பருக்கு பின்னர் இல்லாமல் போனது, அவரோட அதுவும் அழிஞ்சிருச்சு. அடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் 1605 1627 முடியும். ஓகேங்களா. அக்பருக்கு பின் அவருடைய மகன் சலீம் ஓகேவா நூருதீன் ஜஹாங்கீர் என்ற பட்டம் பெயருடன் அரியணை ஏறார். ஓகேவா. இவர் அரசரானதை எதிர்த்து இவருடைய மூத்த மகன் இளவரசர் குஸ்ரு சீக்கிய குரு அர்ஜுன் தேவின் ஆதரவோடும் கழகத்தில் இறங்குகிறார். அப்புறம் என்ன ஆகுது, கழகம் ஒடுக்கப்பட்டு இளவரசர் குஸ்ரு கைது செய்யப்பட்டு விழிகள் அகற்றப்பட்டன. அவர்களுடைய கண்ணை எடுத்துடுறாங்க. கழகத்தை தூண்டியதாக குரு அர்ஜுன் தேவ் கொல்லப்படுறாரு. வங்காளத்தில் தனக்கு எதிராக கழகம் செய்த ஆப்கானியரான உஸ்மான் கான் என்பவரை ஜஹாங்கீர் பணிய வைக்கிறார். ராணா உதய்சிங், ராணா பிரதாப் சிங் ஆகியோர் காலத்தில் முகலாயர்களுக்கு அடிப்பணிய மறுத்த மேவார் ராணா உதய்சிங்கின் பேரன் ராணா அமர் சிங்கிற்கு எதிராக தனது மகன் இளவரசர் குர்ரம் ஓகேங்களா தலைமையில் படையெடுப்பு நடத்தி ஒழுங்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் அவர்களிடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமர் சிங் ஜஹாங்கீரின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்ட அரசராக தனது பகுதிகளை ஆண்டார். 1608 தக்கான அரசரான அகமது நகர் மாலிக் ஆம்பரின் தலைமையின் கீழ் தன்னை சுதந்திர அரசாக அறிவித்தது. அகமது நகரை இளவரசர் குர்ரம் கைப்பற்ற மேற்கொண்ட பல முயற்சிகள் கடைசியில் தோல்வியில் முடிந்தன. 14 மாத கால முற்றுகைக்கு பின்னர் காங்கிரா கோட்டையை கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றார். 1595 பாரசீகர்களிடமிருந்து அக்பரால் கைப்பற்றப்பட்ட காந்தஹாரை 1622 பாரசீக அரசர் ஷா அப்பாஸ் மீட்டிருந்தார். ஜஹாங்கீர் அதை மீண்டும் கைப்பற்ற விரும்பினார். ஆனால் இளவரசர் குர்ரம் மேற்கொண்ட கிளர்ச்சியின் காரணமாக அதை அவரால் செய்ய இயலவில்லை. ஜஹாங்கீரின் ஆட்சி வில்லியம் ஹாக்கின்ஸ் மற்றும் சர் தாமஸ் ரோ என்ற 2 ஆங்கிலேயரின் வருகைக்கு சாட்சியமானது. இந்தியாவில் ஆங்கிலேய வணிக குடியேற்றம் ஒன்றை நிறுவுவதற்கு பேரரசின் அனுமதியை முதலாம் அவரால் பெற இயலவில்லை.
ஆனால் தாமஸ் ரோ இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸ் அனுப்பிய தூதுவராக சூரத் நகரில் ஒரு வணிக குடியேற்றத்தை அமைத்து கொள்வதற்காக அனுமதியை பேரரசிடம் பெறுவதில் வெற்றி பெற்றார். ஜஹாங்கீர் அரசு விஷயங்களை காட்டிலும் கலை, ஓவியம், தோட்டம், மலர்கள் ஆகியவற்றில் அதிகம் ஆர்வம் கொண்டிருந்தாரு. இதன் காரணமாக அரசின் பாரசீக மனைவி மெஹருன் ஷா அரியணையில் பின்னே உண்மையான அதிகாரம் கொண்டவராக திகழ்ந்தார். ஓகேங்களா? ஜஹாங்கீரால் என்ன பண்றாரு? நூர் ஜஹான் என பேர் வைக்கிறாங்க. அவங்க உண்மையான பேர் என்னது? மெஹருன் ஷா. மெஹருன் ஷா தான் என்ன பண்றோம்? நூர் ஜஹான் அப்படின்னு சொல்றோம். நூர் ஜஹான் மேற்கொண்ட அரசியல் சூழ்ச்சிகளின் காரணமாக இளவரசர் குர்ரம் தனது தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார். ஆனால் ஜஹாங்கீரின் விசுவாசம் மிக்க தளபதி மகபத்தான் கான் மேற்கொண்ட முயற்சி முன்னால் வெற்றி பெற இயலாத நிலையில் குர்ரம் தக்கானம் திரும்பினார். ஓகேங்களா? பின்னர் நூர்ஜஹானின் சதி நடவடிக்கைகளின் காரணமாக மகபத் கான் கழகத்தில் இறங்க அக்கழகம் நூர்ஜஹானால் திறமையுடனும் கையாளப்பட்டதால் மகபத் கானும் தக்கானும் சென்று குர்ரமுடன் கைகோர்த்தார். ஜஹாங்கீர் இருந்தவுடன் நூர்ஜஹான் தன் மருமகன் ஷாரியர் என்பவருக்கு மணிமுடி சூட்ட முயல்றாங்க. ஓகேங்களா? ஆனால் நூர்ஜஹானின் சகோதரரும் குர்ரமின் மாமனாருமான ஆசப் கான் மேற்கொண்ட முயற்சியால் குர்ரம் ஷாஜகான் என்ற பெயருடன் அடுத்த முகலாய அரசராக அரியணை ஏறினார். 10 ஆண்டுகள் நாட்டை ஆண்ட நூர்ஜஹான் 1627 ஜஹாங்கீரின் இறப்புக்கு பின்னர் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் இழக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வரது யாரு? ஷாஜகான். 1627 இருந்து 1658 வரை. ஷாஜகான் ஆக்ராவின் அரியணை ஏறிய போது அவருடைய நிலை பாதுகாப்பானதாகவும் சவால்களற்றதாகவும் இருந்தது. இருந்த போதிலும் பேரரசின் நடப்பு நிகழ்வுகள் கவனத்தை கோரின. தெற்கு பிராந்தியங்களின் ஆளுநராக இருந்த கான்ஜஹான் என்னும் பட்டப்பெயரை கொண்ட ஆப்கானிய பிர்லோடி பகைமை பாராட்டினார். ஓகேங்களா? தக்கான அரசியலில் இருந்து அவரை இடமாற்றம் செய்து ஷாஜகான் ஆணை பிறப்பித்திருந்ததும் அவர் அகமது நகர் சுல்தானான 2ஆம் மூர்த்தசா நிஜாம் ஷாவுடன் இணைந்து ஷாஜகானுக்கு எதிராக சதிகளில் ஈடுபட்டார். நிலைமை தீவிரமடைந்ததை தொடர்ந்து ஷாஜகான் தானே நேரடியாக தக்காணத்திற்கு போறார். புதிதாக பதவியில் அமர்த்தப்பட்ட தக்கான ஆளுநர் ஆசம்ஹான் எனும் பட்டத்தை பெற்ற ராதத் கான் பேரரசின் படைகளுக்கு தலைமையேற்று பால்காட் பகுதியை தாக்குறாங்க. ஓகேங்களா? பேரரசின் படைகளால் ஏற்பட்ட அழிவுகளை கண்ட மூர்த்தசா கான்ஜஹானுடனான தனது போக்கை மாற்றிக்கொண்டார். இதனால் கான்ஜஹான் தௌலத்தாபாத்திலிருந்து தப்பி மாலவம் சென்றார். ஓகேங்களா? ஆனால் முடிவில் கைது செய்யப்பட்டு கொல்லப்படுறாரு. தக்காணத்தில் அமை திரும்பியது. ஷாஜகான் தக்காணத்தை விட்டு செல்லும் முன்பாக அப்பகுதியை தௌலத்தாபாத் உள்ளிட்ட அகமது நகர், காண்டேஷ், பெரார், தெலுங்கானா என 4 மாநிலங்களாக பிரித்தார். அந்நான்கு மாநிலங்களுக்கும் ஆளுநராக 18 வயது நிரம்பிய தனது மகன் அவுரங்கசீப்பை நியமிக்கிறார். தக்காணம் இவ்வாறாக ஷாஜகான் காலத்தில் முகலாய பேரரசின் ஆற்றல் மிக்க கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. முகலாயர்களுக்கு வலுவான போட்டியாளராக திகழ்ந்த அகமது நகர் மாலிக் ஆம்பரின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி பேரரசோடு இணைக்கப்பட்டது. 1636 ஷாஜகான் மகதபாத் கானின் உதவியோடு அகமது நகரின் நிசாம் ஹாசி அரசர்களை பணியை செய்கிறாரு. ஷியா பிரிவை சேர்ந்த கோல்கொண்டாவின் சுல்தான் தன் அமைச்சர் மீர்ஜும்லாவை சிறையில் அடைத்ததை காரணம் காட்டி அவுரங்கசீப் கோல்கொண்டாவின் மீது படையெடுக்கிறார். உடன்படிக்கை ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி குதுப்ஷாஹி அரசர் முகலாய பேரரசருக்கு கட்டுப்பட்ட சிற்றரசரானார். ஓகேங்களா? அடுத்து 1638 ஷாஜகான் பாரசீக பேரரசில் அரங்கேற்றிய அரசியல் சூழ்ச்சிகளை பயன்படுத்தி அக்பரால் கைப்பற்றப்பட்டு ஜஹாங்கீரால் இழக்கப்பட்ட காந்தகாரை கைப்பற்றி இணைத்துக் கொள்றார். போர்ச்சுகீசியர் கோவாவில் ஒரு ஆளுநரை கொண்டிருக்கும் அதிகாரத்தை பெற்றிருந்தாலும் வங்காளத்தில் தங்களது குடியிருப்புகளை தொலைதூரத்தில் இருந்த ஊக்லியில் பெற்றிருந்தார்.
ஷாஜகான் போர்ச்சுகீசியரை அவர்கள் குடியிருப்புகளிலிருந்து துரத்தும்படி வங்காள ஆளுநர்களுக்கு உத்தரவு போடுறாரு. ஹூக்ளியில் இருந்த 200 போர்ச்சுகீசியர் 600 இந்திய அடிமைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்திருக்காங்க. அவர்களில் பலரை போர்ச்சுகீசியர் கட்டாய மதமாற்றம் செய்து கிறிஸ்துவர்களாக மாற்றியிருக்காங்க. மேலும் கோவாவில் இருந்த போர்ச்சுகீசியர் தங்களை பாதுகாத்துக் கொள்வதில் வீரமாக போராடினாலும் முகலாய படைகளால் எளிதாக தோற்கடிக்கப்பட்டாங்க. 1641 ஷாஜகானின் அமைச்சரும் மாமனாருமான ஆசப் கான் மரணம் அடைகிறாரு. ஆப்கானில் தமக்கையும் ஷாஜகானின் முன்னாள் எதிரியுமான நூர்ஜஹான் 1645 டிசம்பர் வரை உயிரோடு இருந்திருக்காங்க. ஓய்வு பெற்ற பின் அவர் வேறு பிரச்சனைகளை எதையும் ஏற்படுத்தவில்லை. அடுத்து பாருங்க, பிரான்ஸ் அரசின் 14ஆம் லூயியின் சமகாலத்து அரசரான ஷாஜகான் 30 ஆண்டுகள் ஆட்சி புரிகிறார். இவருடைய காலத்தில் தான் அரசர்களாக புகழ்பெற்ற மயிலாசனம் செய்யப்பட்டது. ஓகேவா? பெர்னியர், தாவர்னியர், மாண்டெல்சோ, ஓகேங்களா, பீட்டர் முண்டி, மனுச்சி ஆகிய ஐரோப்பியர்கள் ஷாஜகானின் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வந்தனர். இந்தியா குறித்த விரிவான விவரங்களை எழுதி சென்றனர். ஷாஜகானின் இறுதி நாட்களில் அவரது 4 மகன்களுக்கிடையே அரியணைக்கான போட்டி ஏற்படுது. மூத்த மகன் தாராஷுகோ அரசானவதை ஷாஜகான் விரும்பினார். ஓகேவா? தாராஷுகோ பட்டத்திலரசராக அறிவிக்கப்பட்டதால் மற்ற சகோதரர்கள் வெறுப்பு கொள்றாங்க. 3வது மகனான அவுரங்கசீப் மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் சரியாக எடை போடுவராகவும் சிறந்த திட்டமிடல் கொண்டவராகவும் இரக்கமற்றவராகவும் இருந்திருக்கார். தாராஷுகோ சன்னி இஸ்லாமிய பிரிவை சேர்ந்தவராயினும் சூபி தத்துவங்களின் மேல் ஆர்வம் கொண்டிருந்திருக்காரு. ஷாஜகானின் 4 மகன்களிடையே நடைபெற்ற வாரிசு உரிமை போரில் 3வது மகன் அவுரங்கசீப் வெற்றி பெறார். ஷாஜகானை வீட்டு சிறையில அவுரங்கசீப் என்ன பண்றாரு? முகலாய பேரரசாக முடிசூடி கொன்றார். ஓகேவா? அவுரங்கசீப் என்ன பண்றாரு? ஷாஜகானை வீட்டு சிறையில அடைக்கிறார். மனமுடைந்து போன ஷாஜகான் ஒரு அரண்மனை கைதியாகவே 1666 ஜனவரி மாதம் மரணம் அடைகிறார். ஓகேவா? ஸோ தாஜ்மஹாலில் அவரது மனைவியின் அருகே நல்லடக்கம் செய்யப்படுறார். ஸோ கடைசியாக வர்றது பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் 1658 1707 முடியும் அவர் ஆட்சி பண்றாரு. அவுரங்கசீப் ஆலம்கீர், ஓகேவா, வாரிசுரிமை போரில் அரியணைக்காக தன்னோடு போட்டியிட்ட தாராஷுகோ, ஜூஜா, முராத் ஆகியோரை வெற்றி கொண்டு 1658 அரியணை ஏறார். அவருடைய 50 ஆண்டுகால ஆட்சியை சரிபாதியாக பிரித்து பார்க்கலாம். ஓகேவா? முதல் 25 ஆண்டுகள் வட இந்திய அரசியலில் பெரும்பாலும் ஈடுபட்டிருந்தார். தக்கான பகுதி அவருடைய ஆளுநர்களின் கைகளில் விடப்பட்டிருந்தன. 1681 அவருடைய மகன்களில் ஒருவரான இளவரசர் அக்பர் மேற்கொண்ட கிளர்ச்சியின் காரணமாய் அவர் தக்காணம் செல்ல நேர்ந்தது. ஓகேங்களா? மீண்டும் அவர் தில்லிக்கு திரும்பவே இல்லை. ஏமாற்றமடைந்த மனநிலையில் 1707 அவர் அகமது நகரில் காலமானார். முகலாய பேரரசின் எல்லைகளை விரிவடை செய்வதற்காக பல படையெடுப்புகளை அவுரங்கசீப் மேற்கொள்றாரு. வடமேற்கிலும் வடகிழக்கிலும் அவர் மேற்கொண்ட போர்களால் கருவூலம் வறண்டு போனது. இவருடைய தந்தையர் காலத்திலேயே நிலவரியானது விளைச்சலில் 1/3 பங்கு என்ற நிலையில் இருந்தது சரிபாதி என உயர்த்தப்பட்டது. ஓகேவா? அவுரங்கசீப் மேற்கொண்ட நீடித்த போர் நடவடிக்கைகள் விவசாயிகளின் மீது அதிகமான வரிகளை சுமத்தும் தேவையை ஏற்படுத்தியது. தொடக்கத்தில் ஷாஜகானாபாத் அவரின் தலைநகராக அமைந்தது. ஆனால் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் தனது நீண்ட படையெடுப்புகளின் போது அவுரங்கசீப் எங்கெல்லாம் முகாமிட்டாரோ அவ்விடங்களுக்கு தலைநகராக மாற்றிக்கிட்டார். வட இந்தியாவில் அவுரங்கசீப்புக்கு எதிரான 3 முக்கிய கிளர்ச்சிகள் அரங்கேறின. ஓகேவா? ஜாட், சந்த்னாமியர், அப்புறம் சீக்கியர் ஆகியோர் கலகம் செய்தனர். ஜஹாங்கீர் ஷாஜகான் காலத்திலேயே தொடர்ந்து கலகம் செய்யும் இயல்பினை கொண்ட ஜாட்டுகளின் 1669 ஆண்டு கலகம் தற்காலிகமாக ஒடுக்கப்பட்டாலும் அவுரங்கசீப்பின் இறப்புக்கு பின்னரும் அவர்கள் கட்டுக்கடங்காதவர்களாகவே இருந்திருக்காங்க. சத்னாமிரியர் கிளர்ச்சியானது உள்ளூர் இந்து ஜமீன்தார்களின் உதவியோடு ஒடுக்கப்பட்டது.
சீக்கியர் கழகமானது அதிகாரப்பூர்வமாக சீக்கிய குரு என்ற பதவியை வகித்து வந்த சீக்கிய குரு தேஜ் பகதூர் ஷாவுக்கு எதிராக அப்பதவியின் மீது உரிமை பாராட்டிய ராம்ராய் மேற்கொண்ட சூழ்ச்சிகளின் காரணமாக வெடித்தது. ஓகேங்களா. இறுதியில் சீக்கியரின் 9வது குருவான தேஜ் பகதூர் கொல்லப்பட்டதோடு கிளர்ச்சியும் முடிவுறுகிறது. அனைத்து வகைகளை சேர்ந்த இந்துக்களின் மீது ஜிசியா வரி விதிக்கப்பட வேண்டும் என அவுரங்கசீப் மேற்கொண்ட முடிவு அதுவரை பேரரசருக்கு விசுவாசத்துடனும் சேவை செய்வது வந்த ராஜஸ்தானத்து தலைவர்களிடையே கிளர்ச்சி மனநிலையை உருவாக்கியது. மார்வாரில் ஜஸ்வந்த் சிங்கின் மரணத்தை தொடர்ந்து வாரிசுரிமை சிக்கல் ஏற்பட்டது. சிக்கலில் அவுரங்கசீப் தலையிட்டு ஜஸ்வந்த் சிங்கின் பேரனான இந்திரசிங் என்பவரை பேரளவுக்கு அரச பதவியில் அமர்த்த மேற்கொண்ட முயற்சியை ஜஸ்வந்த் சிங்கின் மனைவி ராணி ஹாடி வெறுத்தார். இது தொடர்பாக ராத்தோர் ராஜபுத்தரின் உதவியோடு மேற்கொள்ளப்பட்ட கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டது. மார்வார் அரசியலில் அவுரங்கசீப் தலையிட்டதால் வெறுப்பு கொண்ட மேவாரின் ராணா வானா சிங்கின் கழகத்தின் ராஜ் சிங்கின் கழகத்தில் ஈடுபட்டார். கிளர்ச்சியை அவுரங்கசீப்பின் மகன் இளவரசர் அக்பர் ஆதரிக்கிறார். இருந்தபோதிலும் முகலாய படைகளுக்கு ராணா இணையானவர் அல்ல என்பதால் கொரில்லா போர் முறையை கையாண்டு 1680 தான் மரணமடையும் வரை ராணா போராடுறார். 1681 மேவாரின் புதிய ராணாவாக பதவியேற்ற ராணா ஜெய்சிங் அவுரங்கசீப்பின் ஒரு அமைதி உடன்படிக்கையில கையெழுத்திடுறார். அவுரங்கசீப்பின் தக்கான கொள்கை. அவுரங்கசீப்பின் தக்கான கொள்கையானது வளர்ந்து வந்த மராத்தியரின் செல்வாக்கை கட்டுப்படுத்துவது, ஜிசியா வரியை சேர்ந்த தக்கான சுல்தான்களான கோல்கொண்டா, பீச்பூர் ஆகியவற்றின் கிளர்ச்சி போக்கிற்கு அணை போடுவது, தக்காணத்தை புகலிடமாக கொண்ட தனது மகன் இளவரசர் அக்பரின் கிளர்ச்சிகளை ஒடுக்குவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டிருந்தது. அவுரங்கசீப் 1682 தக்காணம் வந்தார். 1707 தனது மரணம் வரை தக்காணத்திலேயே தங்கியிருக்கிறாரு. பீச்பூரின் அடில்ஷாவின் வம்சத்தை சேர்ந்த சுல்தான் சிக்கந்தர் அடில்ஷா அவுரங்கசீப்பின் பல படையெடுப்புகளை எதிர்த்து நிற்கிறார். அவுரங்கசீப் 1685 தனது மகன் ஆசாம் ஷாவை அனுப்பி வைத்ததில் பயம் ஏதும் இல்லை. ஓகேவா. பின்னர் மற்றொரு மகன் ஷா ஆலமை பீச்பூருக்கு கைப்பற்றி அனுப்பி வைக்கிறாரு. ஷியா முஸ்லிமான பீச்பூர் சுல்தான் திறமையுடன் கோட்டையை பாதுகாத்தார். ஆனால் அவுரங்கசீப்பை நேரடியாக போர்க்களத்தில் இறங்கி இறுதி வரை போராடும்படி தனது படைகளுக்கு உற்சாகம் அளித்ததால் பீச்பூர் சுல்தான் தோல்வியடைகிறார். கோல்கொண்டா சுல்தான் அப்துல் ஷாஷன் 1687 தோற்கடிக்கப்பட்டு கோல்கொண்டா கைப்பற்றப்படுது. அடுத்தது பாருங்கன்னா மராத்தியருக்கு எதிராக அவுரங்கசீப்பின் நடவடிக்கை. மராத்தியருக்கு எதிராக என்னென்ன பண்ணாரு? சிவாஜியின் தலைமையில் மராத்தியர்கள் அவுரங்கசீப்புக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே இருந்திருக்காங்க. அவுரங்கசீப் தனது ஒரு முக்கிய தளபதியான செயின் ஷா கான், ஓகேவா, ஜெய்சிங் ஆகியோரை ஒருவருக்கு பின் ஒருவராக சிவாஜியை கைது செய்ய அனுப்பி வைக்கிறார். ஜெய்சிங் சிவாஜியை கைது செய்து தில்லிக்கு அழைத்து சென்றார். ஆனால் அங்கிருந்து தப்பிய சிவாஜி மீண்டும் தக்காணத்தை அடைகிறார். சிவாஜி என்ன பண்றாரு? கொரில்லா போர் முறை பின்பற்றி 1680 53 வயதில் தான் மரணம் அடையும் வரை முகலாய படைகளை எதிர்த்து போர் செய்கிறாரு. சிவாஜியின் மகன்களும் தொடர்ந்து எதிர்த்து 1707 அவுரங்கசீப் மரணம் அடையும் வரை அவரை பெரும் சோதனைக்கு உள்ளாக்குறாங்க. 1707 அவுரங்கசீப் காலமானது இந்திய வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்புமுனையை அமையுது. ஏனெனில் அடுத்த 150 ஆண்டுகளுக்கு வலிமை குன்றிய வழித்தோன்றல்களால் அது ஆளப்பட்ட போதும் அவுரங்கசீப் மரணம் அடைந்த போதே முகலாய பேரரசும் முடிவுக்கு வந்துவிட்டது. ஓகேங்களா. அவுரங்கசீப்பின் பிற நடவடிக்கைகள் என்னென்ன பண்ணாரு? அரியணை போட்டியில் தனக்கு எதிரான முக்கிய போட்டியாளராக தனது சகோதரர் தாராஷூகோவுக்கு சீக்கியர் உதவினர் என்ற காரணத்திற்காக அவர்களின் மீது அவுரங்கசீப் வெறுப்பு கொள்றாரு. அவுரங்கசீப்பின் உத்தரவுப்படி 9வது சீக்கிய குரு தேஜ் பகதூர் கொல்லப்படுறார். இந்நிலையில் ராஜபுத்திர அரசர்கள் தங்களை சுதந்திர அரசர்களாக பிரகடனம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு எதிராக அவுரங்கசீப்பின் மகனான இளவரசர் அக்பரின் தலைமையில் பெரும்படை ஒன்று அனுப்பப்பட்டது. மகனுடைய துரோக குணத்தை ஒருவேளை அறிந்திராமலேயே அவுரங்கசீப் இந்த முடிவு எடுத்திருந்திருக்கலாம்.
எப்படி இருந்த போதிலும் இளவரசர் தன்னை முகலாய பேரரசராக பிரகடனம் செய்து கொண்டனர். தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் அவரை தக்காணத்திற்கு துரத்தின. அங்கு அவர் சிவாஜியின் மகன் சாம்பாஜியின் உதவியை பெற்றார். அவுரங்கசீப் நேரடியாக களத்தில் இறங்கவே பாரசீகத்திற்கு தப்பிச் சென்ற இளவரசர் அக்பர் அங்கிருந்து திரும்பவே இல்லை. 1689 சாம்பாஜி கைது செய்யப்பட்டு கொல்லப்படுறார். பீச்பூர், கோல்கொண்டா சுல்தானியங்கள் முற்றிலுமாக சரணடையும் அளவுக்கு தள்ளப்பட்டன. அவுரங்கசீப்பின் ஆட்சியின் இறுதி பகுதியில் பேரரசு என்னாகுது, சிதைவடைய தொடங்கியது. அவுரங்கசீப்பின் இறப்பிற்கு பின்னர் பின்தோன்றிய அரசுகளால் பேரரசின் சிதைவு விரிவடைந்தது. பேரரசு எளிதில் கையாள முடியாத அளவிற்கு விரிவடைந்தது. பேரரசின் தொலைதூர பகுதிகளை மேலாண்மை செய்யக்கூடிய அளவுக்கு போதுமான நம்பிக்கைக்குரிய நபர்கள் அவுரங்கசீப் பெற்றிருக்கவில்லை. ஓகேவா? அவருடைய அரசியல் எதிரிகள் பலர் முகலாயர் ஆதிக்கத்தை மீறி சுதந்திர அரசுகளாக பிரகடனம் செய்திருக்காங்க. தக்கான விரிவாக்கங்களில் அவுரங்கசீப் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டது பேரரசின் ஏனைய பகுதிகளில் தோன்றிய எதிர்ப்புகளை எதிர்கொள்ள விடாமல் அவரை தடுத்தது. அவுரங்கசீப் மரணம் அடைந்த சிறிது காலத்திலேயே இந்திய அரசியலில் முகலாய பேரரசு ஒரு ஆற்றல் மிக்க சக்தியாக இல்லாமல் மறைஞ்சு போயிடுச்சு. அவுரங்கசீப் ஜிசியா வரியை மீண்டும் விதிக்கிறாரு. புதிய கோவில்கள் கட்டப்பட கூடாது எனவும் ஆணைகளை பிறப்பிக்கிறார். ஆனால் பழைய கோவில்களில் பழுது நீக்கும் பணிகள் அனுமதிக்கப்பட்டன. நடவடிக்கைகள் அவருடைய மத நம்பிக்கைகளில் மட்டும் வேறுகொண்டு இருக்கவில்லை. ஓகேவா? இந்த நடவடிக்கைகள் அவருடைய மத நம்பிக்கைகளில் மட்டும் வேறுகொண்டு இருக்கவில்லை, மாறாக அரசியல் நிர்பந்தங்களிலும் அவை வேறுகொண்டிருந்தன. ஓகேங்களா? ஆனால் ஒரு உண்மையான முஸ்லீமாக வழக்கமாக விதிக்கப்படும் நிலவரிக்கு மேலாக வசூலிக்கப்பட்ட அக்வாய், ஓகேவா, என்னும் வரி வசூலை இது ஷரியத் சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற காரணத்திற்காக நிறுத்தினார். அதே போலவே கோவில்கள் தொடர்பான அவருடைய சட்டங்களும் பழமையானவை. ஓகேவா? இச்சட்டங்கள் அரசியல் பகைமையில் இருந்த பகுதிகளில் மட்டும் நடைமுறையில் இருந்தன. எங்கே அரசியல் பகைமையினால் கீழ்ப்படியும் நிலை இருந்ததோ அங்கெல்லாம் கோவில் கட்டுவதற்கு அவுரங்கசீப் கொடைகளை வழங்கியிருக்காரு. ஷாஜகானுடைய ஆட்சி காலத்தை காட்டிலும் அவுரங்கசீப்பின் ஆட்சி காலத்தில் இந்து அதிகாரிகள் அதிகமான எண்ணிக்கையில் அரசு நிர்வாகத்தில் பணியாற்றியிருக்காங்க என்பது விஷயத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய செய்தி சொல்றேன். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது முகலாயர் கால சமுதாயம் எப்படி இருந்தது. ஓகேங்களா? இந்திய மக்கள் தொகை 16ஆம் நூற்றாண்டில் 15 கோடியா இருந்திருக்கு. ஓகேவா? 18ஆம் நூற்றாண்டுல 20 கோடியாகவும் இருந்திருக்கலாம் என மதிப்பீடு செய்யப்பட்டது. ஓகேங்களா? நிலப்பரப்பின் பெரும்பகுதி காடுகளாக இருந்ததால் வேளாண்மை நிலங்கள் அளவில் குறைவாகவே இருந்திருக்க வேண்டும். சமூகத்தின் மிக முக்கிய தொழில் வேளாண்மை என்பதால் சமூக அமைப்பில் கிராம சமூகமுமே முதன்மை நிறுவனமாகும். கிராமத்தின் இயல்புகள், உட்கூறுகள், ஆட்சி முறைகள் ஆகியவற்றில் இடத்திற்கிடம் வேறுபாடுகள் இருந்த போதிலும் கிராம நிர்வாகத்தில் சில பொதுத்தன்மைகள் இருந்தன. முக்காடம் என்றழைக்கப்பட்ட கிராம தலைவர்கள் கிராமத்தின் நிர்வாக உறுப்பினரான பஞ்ச் என்ற அமைப்பினை உருவாக்கினர். பஞ்சுனானது பஞ்சாயத்து. ஓகேங்களா? கிராம அளவில் வரிகளை வசூலிப்பதும் அவை தொடர்பான கணக்குகளை பராமரிப்பதும் இப்பஞ்சாயத்துகளின் பொறுப்பாகும். பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாத நிலங்களை கிராம கைவினைஞர்கள், கடைநிலை ஊழியர்கள், சேவை செய்வோர் ஆகியோருக்கு அவர்கள் செய்யும் சேவைகளுக்கு கைமாறாக இப்பஞ்சாயத்து வழங்கியது. சமூகத்தின் நடுத்தர வர்க்கமானது சிறிய மன்சப்தார்கள், சிறு கடைகள் வைத்திருப்போர், ஓகேவா, ஹக்கீம் அப்படின்னா மருத்துவர்கள், இசைக்கலைஞர்கள், ஏனைய கலைஞர்கள், முகலாய நிர்வாகத்தின் கீழே அலுவலர்கள் ஆகியோரை கொண்டிருந்தது. ஊதியம் பெறும் ஒரு வர்க்கமும் இருந்தது. ஓகேங்களா? இவங்க பிசினஸ் பண்றவங்க, சம்பளம் வாங்குறவங்களும் இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இவர்கள் மதாத் இ மாஷ், ஓகேவா, எனப்பட்ட மானியத்தை முகலாய பேரரசிடமிருந்தும் உள்ளூர் ஆட்சியாளர்கள், ஜமீன்தார்கள் ஆகியோரிடமிருந்தும் பெற்றிருக்கிறாங்க. இவர்கள் கிராமத்து மேன்மக்களின் ஒரு பகுதியாக மாறி கிராமத்தையும் நகரத்தையும் இணைக்கின்ற கன்னிகளாக இருந்தார்கள். தில்லி, ஆக்ரா, பதேப்பூர், சிக்ரி, லாகூர், அகமது நகர், டாக்கா, முல்தான் ஆகிய பேரரசின் முக்கியமான நகரங்களாகும்.
அவை சமகால ஐரோப்பிய நகரங்களான லண்டன், பாரிஸ் போன்றவற்றிற்கு இணையாக கருதத்தக்க நிலையில் இருந்தன. சிறப்பு உரிமைகளையும் தனிச்சலுகைகளையும் பெற்றிருந்த வர்த்தகதாரருக்கும் அவற்றை பெற்றிராத வர்த்தகதாரருக்கும் இடையே வாழ்க்கை தரத்தில் இருந்த சமத்துவமின்மை தெளிவாக தெரிந்தது. முகலாய சமூகத்தில் உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றிருந்த ஜமீன்தார்களையும் பிரபுக்களையும் கொண்டிருந்த வர்க்கம் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. மன்சப்தாரிகளான பிரபுக்கள் ஜாகீர்களை தங்கள் தகுதிக்கேற்ற ஊதியமாக பெற்றிருந்தனர். ஓகேங்களா? இவர்கள் அடக்குமுறை சுரண்டும் இயல்புகளை கொண்டிருந்திருக்காங்க. பிரபுக்கள் அதிக எண்ணிக்கையிலான பணியாளர்களையும் குதிரைகளையும் யானைகளையும் மற்றவற்றையும் பெற்றிருந்தனர். ஓகேங்களா? அவர்கள் கனிமரங்களை கொண்ட தோட்டங்களையும் நீரோடைகளையும் கொண்டிருந்த அழகிய வீடுகளிலும் வசித்திருக்காங்க. நேர்த்தியான ஆடைகளை அணிஞ்சிருக்கிறாங்க. ஆதிக்க இனங்களையும் சாதிகளையும் சேர்ந்த ஜமீன்தார்கள் ஆயுதம் ஏந்திய படைகளோடு நிலத்தின் மீது விவசாயிகளின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சலுகைகளை பெற்றவர்களாக விளங்கினர். அபுல் பாசல் தன்னுடைய ஐனி அக்பரியல் ஜமீன்தார்கள் ஆவதற்காக தகுதிகளுடைய சாதிகளை பட்டியலிடுகிறார். பெரும்பாலும் இந்து மேல் சாதிகளை சேர்ந்தோரும் ரஜபுத்திரர்களும் ஜமீன்தார்களாக இருந்திருக்கிறாங்க. சில பகுதிகளில் முஸ்லிம்களும் ஜமீன்தார்களாக இருந்திருக்கிறாங்க. ஜமீன்தார்கள் குத்தகை பணத்தை முறையாக செலுத்த தவறிய விவசாயிகளை நிலத்தை விட்டு வெளியேற்றும் உரிமையும் பெற்றிருந்திருக்கிறாங்க. முகலாய சமூக கட்டமைப்பில் பிரபுக்களாக அங்கம் வகித்தவர்களின் பெரும்பாலானோர் மத்திய ஆசியா மற்றும் ஈரானில் இருந்து வந்தவர்களாக இருந்திருக்காங்க. ஆப்கானியர், இந்திய முஸ்லிம்கள், ரஜபுத்திரர்கள், மராத்தியர் ஆகியோரும் பிரபுக்கள் என்னும் சமூக மேல்நிலையை பெற்றிருந்திருக்கிறாங்க. அக்பருடைய ஆட்சி காலத்தில் 15 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட பிரபுக்கள் ரஜபுத்திரர்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது. ராஜா தோடர்மால், ராஜா மான்சிங், ராஜா பீர்பால் ஆகியோர் அக்பர் காலத்தில் புகழ்பெற்ற பிரபுக்கள் ஆவர். ரஜபுத்திரர்கள் அரசு நிர்வாகத்தில் இருந்த பல்வேறு பணியிடங்களுக்கு காயஸ்தர், கத்ரி சமூகத்தை சேர்ந்தவர்களை நியமிச்சிருக்கிறாங்க. ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் ஆகியோர் மராத்தியரை பிரபுக்களாக நியமிச்சிருக்காங்க. எடுத்துக்காட்டாக சிவாஜியின் தந்தை ஷாஜி சில காலம் ஷாஜகானிடம் பணியாற்றியிருக்கார். வாழ்க்கையில் மேம்பாடு அடைவதற்கான வாய்ப்புகள் இந்தியாவில் அதிகம் இருந்ததால் மத்திய ஆசியாவிலிருந்து தொடர்ந்து புலம்பெயர்தல் நடைபெற்றிருக்கு. இப்புலம்பெயர்தல் பல்வகைப்பட்ட கூறுகள் ஒருங்கிணைப்பதற்கு வழிவகுத்து பண்பாட்டிற்கு செழுமை சேர்த்தது. பிரபுக்கள் இன அடிப்படையில் பிரிந்திருந்தாலும் அவர்கள் கூட்டிணைந்த வர்க்கமாக பாரசீக இந்திய ஓவியர்களையும் இசைக்கலைஞர்களையும் ஆதரித்ததன் மூலம் ஒரு சமரசம் சார்ந்த பண்பாட்டை முன்னெடுத்திருக்கிறாங்க. சாதி முறை ஒரு மேலாதிக்க நிறுவனமாக இருந்திருக்கு. அப்பவே கீழ்நிலை சாதிகள் அதிகமான ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கியிருக்கிறாங்க. சமூக பாகுபாடுகளுக்கு எதிராக பக்தி இயக்கம் புரட்சி கொடியை உயர்த்தினாலும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட வறுமையில் வாடிய நிலமற்ற விவசாயிகள் கட்டாய உழைப்புக்கு உட்படுத்தப்படுறாங்க. மரபு வழி சொத்துகளில் பங்கு பெறுவதற்கு குறைந்தபட்ச உரிமையே பெண்களுக்கு இருந்தது. குறைந்தபட்ச உரிமை தான் பெண்களுக்கு இருந்தது. உயர் சாதி பெண்களிடையில் விதவை மறுமணம் தடை செய்யப்பட்டிருந்தது. அன்றாட வீட்டு வேலைகளோடு பெண்கள் நூல் நூற்றனர். வேளாண் பணிகளிலும் உதவி செஞ்சிருக்காங்க. முகலாய நிர்வாகம் மேல்சாதி சமூகங்களிடையே நிலவிய உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை நிறுத்த முயற்சிகளை மேற்கொண்டது. உடன்கட்டை ஏறுறது நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. முஸ்லிம் மணப்பெண்கள் திருமணத்தின் போது மகர் எனும் மணப்பரிசை பெறுவதற்கு உரிமை பெற்றிருந்தார்கள். மகர்னானது மணமகன் மணமகளுக்கு கட்டாயம் தர வேண்டிய பணம். ஓகேங்களா? மேலும் பரம்பரை சொத்துக்களில் குடும்பத்தில் உள்ள ஆண்களுக்கு சமமாக இல்லாவிட்டாலும் பெண்களுக்கு ஓரளவு பங்கு பெறும் உரிமையை பெற்றிருந்தனர். பொருளாதாரம் எப்படி இருந்தது? ஓகேவா? முகலாய பேரரசுல முகலாய பொருளாதாரம் காடு சார்ந்த வேளாண் பொருளாதாரம் ஆகும். காடுகள் கைவினை தொழிலாளர்களுக்கு தேவையான கச்சா பொருட்களை வழங்கியது. ஓகேங்களா? தச்சர், கப்பல் கட்டுவோர், மேல்பூச்சி சாயம் தயாரிப்போர் ஆகியோருக்கு தேவையான மரங்களை காடுகள் இருந்தன. நூல் நுட்போருக்கும் நெசவு செய்வோருக்கும் கச்சா
பட்டினை வழங்கியது. இரும்பு சுரங்க பணியாளர்களுக்கும் உலோகங்களை உருக்குவோருக்கும் தேவைப்பட்ட மரக்கரியை கொடுத்தது. ஆகவே உற்பத்தியாளர்களுக்கும் காடுகளுக்குமான உறவு மிக நெருக்கமாக இருந்தது. கிராமப்புறங்களில் பல்வகைப்பட்ட பிரிவுகளை சேர்ந்த மக்கள் வேளாண்மையில ஈடுபட்டிருக்காங்க. வேளாண்மையே பொருளாதாரத்தின் அடித்தளமா இருந்தது. சொத்துக்கள் வைத்துக்கொள்ள உரிமை மறுக்கப்பட்ட நிலமற்ற ஏழை விவசாயிகள் மக்கள் தொகையில் ஏறத்தாழ 1/4 பங்கு இருந்திருக்காங்க. ஜமீன்தார்களும் கிராம தலைவர்களும் ஏராளமான நிலங்களை கொண்டிருக்காங்க. அவற்றில் பணி செய்ய வேலையாட்கள் அமர்த்தப்பட்டு அவர்களுக்கான ஊதியம் பணமாகவோ பொருளாகவோ வழங்கப்பட்டிருக்கு. கிணற்று நீர் பாசனமே முக்கிய பாசன முறையா இருந்தது. ரபி, காரிப் ஆகிய 2 வேளாண் பருவங்களில் பயிர் செய்யப்பட்ட பயிர் வகைகளை ஐனி அக்பரி பட்டியலிடுகிறது. புகையிலையும் மக்காச்சோளமும் 17ஆம் நூற்றாண்டில் அறிமுகமாகின. அதற்கு பின்னரே மிளகாயும் வேர்க்கடலையும் அறிமுகமாகிறது. அன்னாச்சி பழம் 16ஆம் நூற்றாண்டில் அறிமுகமானது. ஒட்டு முறையில் பல மாம்பழ ரகங்களை போர்ச்சுகீசியர் வளர்த்தார்கள். உருளைக்கிழங்கு, தக்காளி, கொய்யா ஆகியவை பின்னர் தான் வந்திருக்கு. அவுரி மற்றும் ஒரு முகலாயர் கால முக்கிய வணிக பயிராகும். அவுரி பட்டு உற்பத்தி வங்காளத்தில் பிரமிப்பூட்டும் வளர்ச்சியை பெற்று உலக சந்தைக்கு அதிகமான பட்டு துணியை அனுப்பி வைக்கும் தலைமை பட்டு உற்பத்தி மையமா இருந்திருக்கு. விவசாயிகள் நிலவரியை செலுத்துவதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டதால் அவர்கள் தங்கள் உபரியை சந்தையில் விற்றாக வேண்டியிருந்தது. முகலாய ஆளும் வர்க்கத்தினருக்கும் நிலவரியே மிக முக்கிய வருவாயாகும். அது விளைச்சலில் கிடைக்கும் ஒரு பங்கு ஆகும். அரசு நிர்வாகம் நிலத்தின் உற்பத்தி திறனை மதிப்பிட்டு நிலத்தை அளவை செய்து மொத்த அளவை அடிப்படையாக கொண்டு வரியை நிர்ணயம் செய்தது. அக்பர் ஜப்தி முறையை பிரகடனம் செய்தார். ஓகேங்களா? ஸோ நிலத்தின் அளவு, விளைவிக்கப்பட்ட பயிர் ஆகியவற்றின் அடிப்படையில் விவசாயி பணமாக செலுத்த வேண்டிய வரி நிர்ணயிக்கப்பட்டது. பல்வேறு பகுதிகளை சேர்ந்த விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் செலுத்த வேண்டிய வரிகள் தொடர்பான விவரங்களை கொண்ட அட்டவணைகள் தஸ்தர் என அழைக்கப்பட்டன. நகர்ப்புற பொருளாதாரம் கைவினை தொழிற்கூடங்களை சார்ந்திருந்தது. ஓகேங்களா? பஞ்சடித்து பட்டை இடுபவர், நூல் நூற்போர், நெய்வோர், சாயமேற்றுவோர், அச்சு பதிப்போர், சலவை செய்வோர் என அதிக எண்ணிக்கையிலான மக்களை பருத்தி இலை தொழிற்கூடங்கள் பணிகளில் அமர்த்தி கொண்டனர். இரும்பு, தாமிர, வைரச் சுரங்கங்கள் அமைத்தல், துப்பாக்கி தயாரித்தல் போன்றவை ஏனைய முக்கிய தொழிலாகும். கர்கானா என்னும் தொழிற்கூடங்களில் விலையுயர்ந்த கைவினைப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. ஓகேவா? விலையுயர்ந்த கைவினைப் பொருட்கள் கர்கானா அப்படின்னு நினைச்சிருக்காங்க, ஃபேக்டரி பேர். அரச குடும்பங்களுக்கு தேவையான பொருட்களை அரண்மனை சார்ந்த கர்கானாக்கள் உற்பத்தி செஞ்சிருக்காங்க. கைவினை கலைஞர்கள் உற்பத்தி செய்த ஆடம்பர பொருட்களை வர்த்தகர்கள் உள்ளூர் மற்றும் தொலைதூர சந்தைகளுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. வர்த்தகமும் வாணிகமும் எப்படி இருந்தது? நாட்டின் அரசியல் ஒருங்கிணைப்பையும் திறமைமிக்க சட்டம் ஒழுங்கு பராமரிப்பும் சுறுசுறுப்பான வர்த்தகத்தையும் வாணிகத்தையும் உறுதிப்படுத்துது. உபரியானது நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு ஆறுகளின் வழியாகவும், மாட்டு வண்டிகளின் வழியாகவும், ஒட்டக வண்டிகளிலும், சாலை வழியாகவும் கொண்டு செல்லப்பட்டன. பஞ்சாரா எனும் நாடோடி வணிக இனக்குழு பெருமளவிலான பொருட்களை தொலைதூர பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் நிபுணத்துவம் பெற்றிருந்தது. அரிசி, சர்க்கரை, அப்புறம் மஸ்லின் பட்டு, உணவு தானியம் ஆகியவற்றை ஏற்றுமதி செய்வதில் வங்காளம் முக்கிய மையமாக திகழ்ந்தது. சோழமண்டல கடற்கரை தனது பருத்தி துணி உற்பத்தியாக புகழ் பெற்றிருந்தது. காஷ்மீர் சால்வைகளும் தரைவிரிப்புகளும் கைவினைப் பொருட்களின் உற்பத்திக்கு பெயர் பெற்றிருந்த லாகூரில் இருந்து விநியோகமான பொருட்கள் இடம் விட்டு இடம் செல்வதற்கு உண்டி என்றழைக்கப்பட்ட கடன் பத்திரங்கள் உதவின. ஒருங்கிணைக்கப்பட்டிருந்த சராய்கள், முக்கியவா சராய்கள் என்னது? ஓய்வு விடுதிகள். ஒருங்கிணைக்கப்பட்டிருந்த சராய்கள் வணிகர்களின் பயணங்களை ஊக்குவித்தன. இந்து, முஸ்லிம், சமணம் போன்ற அனைத்து மதங்களையும் சார்ந்த வணிகர்கள் இருந்திருக்காங்க. குஜராத்தை சேர்ந்த போரா முஸ்லிம்கள், ரஜபுதனத்து மார்வாரிசுகள், ஓகேவா மார்வாரிகள்,
சோழமண்டல கடற்கரை சார்ந்த செட்டியார்கள், மலபார் முஸ்லிம்கள் ஆகியோர் புகழ்பெற்ற வணிக சமூகத்தினர் ஆவர். அடுத்து பாருங்க, மேற்கு ஆசியா, ஐரோப்பிய நாடுகள் ஆகியவற்றுடனான வணிகத்தை ஐரோப்பியரே கட்டுப்படுத்தியிருக்காங்க. இந்திய வணிகர்களின் பங்கேற்பை அவர்கள் கட்டுப்படுத்தினர். மேலும் பெருமளவிலான வளங்களையும் மிக பெரும் இராணுவத்தையும் கொண்டிருந்த போதிலும் முகலாய அரசு ஒரு கடற்படையை கொண்ட சக்தியாக இல்லை. முகலாய பேரரசு கடற்படையும் கிடையாது. தாங்கள் ஒரு பலம் பொருந்திய கடற்படை சகாப்தத்தில் வாழ்கிறோம் என்பதை அவர்கள் உணரவில்லை. முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஐரோப்பியர்கள் நறுமணப் பொருட்கள், சாயங்கள், வங்காளப்பட்டு, மஸ்லின், அப்புறம் சொரசொரப்பான அச்சிடப்பட்ட துணி, பளபளப்பான பருத்தி துணி ஆகியவற்றை இங்கு கொள்முதல் செஞ்சிருக்காங்க. இதற்கு மாறாக இந்தியா பெருமளவில் தங்கத்தையும் வெள்ளியையும் இறக்குமதி செய்தது. முகலாயரின் வெள்ளி நாணய முறை வெள்ளிக்கான தேவையை அதிகரிச்சிருக்கு. ஓகே, மதம் எப்படி இருந்தது முகலாய பேரரசுல? முகலாயர் காலம் புராண மரபுகளின் அனைத்து அடிப்படை கூறுகளும் தொடர்ந்து வலியுறுத்துவதற்கான சாட்சியாக இருந்தது. எண்ணிலடங்க நம்பிக்கைகளும் அதிக எண்ணிக்கையிலான மரபுகளும் நடைமுறைகளும் வழக்கத்தில் இருந்ததால் இந்து மதத்தை ஒரு கோட்பாடு தொகுப்பென சொல்வது கடினமானது என்றாலும் பரஸ்பர பரிமாற்றம் பெரும்பாலான பகுதிகளில் சமஸ்கிருத மொழியில் வெளிப்பாடாகி இந்து மதத்தின் பல பிரிவுகள் ஒரே மாதிரியான மரபு தொடர்புகளையும் ஒரே மாதிரியான தெய்வங்களையும் கொண்டிருந்தன. ஓகேங்களா? 16, 17 ஆகிய நூற்றாண்டுகளில் வைணவ மதத்தின் நூற்றாண்டுகளாகும். ராமர் வழிபாட்டு மரபை தனது புகழ்பெற்ற பக்தி பாடல்கள் வழி முன்மொழிந்த துளசிதாசர் ராமரை கடவுளின் அவதாரமாக சித்தரிக்கிறார். பக்தியின் இலக்கு விஷ்ணுவின் மற்றொரு அவதாரமான கிருஷ்ணரான போதும் பக்தியின் வெளிப்பாடு மேலும் உணர்ச்சிகரமாயிற்று. இக்காலகட்டத்தில் பக்தி இயக்கம் பெரும் வளர்ச்சி பெற்றது. கவிஞர்களும் இறையடியார்களும் நாட்டின் பல பகுதிகளில் தோன்றியிருக்கிறாங்க. சடங்குகளையும் சாதி முறையையும் அவர்கள் விமர்சனம் செய்து கேள்விக்குள்ளாகினர். தங்கள் பக்தியை வெளிப்படுத்துவதற்கு சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தாமல் மக்களின் மொழியை பயன்படுத்தினர். அவர்களின் முற்போக்கான சிந்தனைகள் கருத்தை கவரும் மொழிநடையில் இசையோடு பாடப்பட்ட போது அவை மக்களிடையே பிரபலமாகுது. வல்லபாச்சாரியார், அவருடைய மகன் வித்தால்நாத் ஆகியோர் கிருஷ்ண வழிபாட்டை பரப்புரை செஞ்சிருக்காங்க. இப்பிரிவை பின்பற்றிய சூர்தாஸ் சராவளி என்னும் இலக்கியத்தை உள்ளூர் மொழியில எழுதுறாங்க. ஏகநாதர், துக்காராம் ஆகியோர் மகாராஷ்டிராவை சேர்ந்த பக்தி இயக்க கவிஞர்கள் ஆவர். வியாசரால் பிரபலப்படுத்தப்பட்ட கர்நாடகத்தை சேர்ந்த பக்தி இலக்கியமான தசருதா இயக்கம் தாழ்த்தப்பட்ட சாதிகளை சேர்ந்தோரின் இயக்கமாக மாறுது. பக்தி இயக்கத்தின் மிக முக்கிய ஆளுமை கபீர் ஆவார். நெசவு குடும்பத்தை சார்ந்த இவர் முழுமையான ஒரு கடவுள் கோட்பாட்டை முன்வைத்தார். உருவ வழிபாட்டையும் சடங்குகளையும் சாதி முறைகளையும் கண்டிக்கிறார். எளிய மொழி நடையில் எழுதப்பட்ட இவரின் பாடல்கள் வாய்மொழியாகவே வட இந்தியாவின் பெரும் பகுதிகளில் பரவுது. ஓகேங்களா? ஸோ பக்தி இயக்க புலவர்களை பற்றி ஆர்வமூட்டக்கூடிய செய்தி யாதெனில் அவர்கள் தாழ்த்தப்பட்ட சாதிகளை சேர்ந்தவர்களாகவும் கைவினைஞர்களாகவும் சேவை செய்யும் சமூக பிரிவுகளாகவும் இருந்தனர் என்பதுதான். கபீர் ஒரு நெசவாளர், ரவிதாஸ் தோல் பதனிடும் தொழிலாளி, சைன் என்பவர் சிகை அலங்கார தொழில் செய்தவர், தாத்து பருத்தியை சுத்தம் செய்பவர் ஆவார். ஹரியானாவை சேர்ந்த சத்னாமி சம்புத்தவர் தங்களை கபீர் மற்றும் அவருடைய போதனைகளில் வழித்தோன்றல்கள் என கூறுவதில் பெருமை கொள்கிறார்கள். சமஸ்கிருதமும் பாரசீகமும் நிர்வாக அறிவுலக நடவடிக்கைகளின் மொழியாக இருக்கையில் பிராந்திய மொழிகள் தங்கள் உயிர்த்துடிப்பு மிக்க இலக்கிய ஆற்றலை வெளிப்படுத்தின. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீக்கிய மதம். சீக்கிய மதம் ஒரு கடவுள் கோட்பாட்டை முன்னெடுத்த இயக்கமாக தோற்றம் பெற்று பின்னர் அங்கீகரிக்கப்பட்ட உலக மதங்களின் ஒன்றாக பரிணமித்தது. சீக்கியரின் புனித நூலான குரு கிரந்த சாஹிப், இஸ்லாமிய மத குருவான ஷேக் பரீத், பக்தி இயக்க புலவர்களான நாமதேவர், கபீர், சைன், ரவிதாஸ் ஆகியோரின் போதனைகளை உள்ளடக்கமாக கொண்டுள்ளது.
கடவுள் ஒருவரே என குருநானக் நம்பினார். கடவுள் உருவமற்றவர், எங்கும் நிறைந்திருப்பவர் என கூறியிருக்கார். உருவ வழிபாட்டையும் மத சடங்குகளையும் அவர் கண்டனம் செய்கிறார். அனைத்து மக்களின் மீதும் அன்பு செலுத்துதல், நன்னெறியை கடைபிடித்தல், ஒழுக்கம் ஆகியவற்றை பின்பற்றும்படி வற்புறுத்தி கூறியிருக்காரு. சாதி முறையை கண்டனம் செஞ்சிருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க, சூபியிசம். சூபியிசம் என்பது இஸ்லாமின் உள்ளுணர்வு சார்ந்த இறைநிலை இணைப்பை முன்வைக்கும் ஒரு மத கோட்பாடாகும். ஈரானில் உதயமான இக்கோட்பாடு இந்தியாவில் செழித்து வளர்ந்தது. வைதீக முஸ்லிம் இறையியலாளர்களுக்கு ஷரியத் முன் வைக்கும் கட்டுப்பாடுகளை சூபியிசம் நிறைவேற்றுகின்ற வரை அது ஏற்புடையதாகவே இருந்தது. கிறிஸ்தவம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ஐரோப்பியவர்களின் வருகையோடு பிரான்சில் சேவியர், ராபர்ட் டி நோபிலி போன்ற கிறிஸ்துவ மத பரப்பாளர்களும் இந்தியா வந்திருக்காங்க. தொடக்க கால கிறிஸ்துவ மத பரப்பாளர்கள் கத்தோலிகர்களாகவர். ஓகேங்களா, கத்தோலிக கிறிஸ்துவர்கள் அவங்க வந்திருக்காங்க. டேனியர்களின் ஆதரவின் கீழ் முதல் லூத்தரர் ஓகேவா மத பரப்பாளர் 1706 வந்து தரங்கம்பாடிக்கு வரார். அவர்களில் ஒருவரான சீகன் பால்கு ஓகே விவிலியத்தின் புதிய ஏற்பாட்டை 1717 தமிழில் மொழியாக்கம் செய்கிறாரு. வெகு விரைவில் பழைய ஏற்பாடும் தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்டது. அறிவியலும் தொழில்நுட்பமும் எப்படி இருந்தது ஓகேவா, முஸ்லிம் கல்வி நிறுவனங்களான மதராஸ்கள் முஸ்லிம் இறையியல் மீதே அதிக கவனம் செலுத்தியது. வாரணாசி போன்ற மிக சிறந்த கல்வி மையங்களில் ஜோதிடம் கற்றுத்தரப்பட்டது. ஐரோப்பாவில் இருந்த பல்கலைக்கழகங்களுக்கு நிகராக இந்தியாவில் கல்வி நிறுவனங்கள் இல்லை என பிரான்ஸ் நாட்டு பயணி பெர்னியர் குறிப்பிட்டார். இதனால் அறிவியல் பாடங்களை கற்பிப்பது இயலாத நிலையில் இருந்த போதிலும் கணிதம், வானியல் ஆகியவற்றின் மீது கவனம் செலுத்தப்பட்டது. அக்பரின் அவைகள புலவரான பெய்சி பாஸ்கராச்சாரியரின் புகழ்பெற்ற கணித நூலான லீலாவதியை மொழிபெயர்க்கிறார். முகலாயர் காலத்தில் ஐரோப்பியர் இந்தியாவில் இருந்தாலும் இந்திய சமூகத்தின் மீது அவர்கள் செல்வாக்கு செலுத்தவில்லை. நீர் இறைப்பதற்கு பல பீப்பாய்கள் இணைக்கப்பட்ட சக்கரமான பாரசீக சக்கரம் பாபர் காலத்தில் அறிமுகமானது. வரிசையாக விசை சக்கரங்கள் பொருத்தப்பட்டு சற்றே கடினமான நீர் இறைக்கும் இயந்திரம் பதேபூர் சக்கரில் நிறுவப்பட்டது. வெடிப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கும் முறையை பரவலாக்கிய பெருமை அக்பரை சாரும். கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் மனிதர் என அக்பர் புகழப்படுறார். இத்தொழில்நுட்பத்தின்படி ஒரு பெரிய படகின் மீது கப்பல் கட்டப்படும். ஓகேவா, இவ்வாறு கட்டப்படுவது அக்கப்பலை கடலுக்குள் கொண்டு செல்வதை எளிதாக்கியது. ஒரு சில இயந்திர தொழில்நுட்ப சாதனங்களை இறுக்கமாக இணைப்பதற்காக திருகாணிகள், உடல் உழைப்பாலும் வார்களாலும் இயக்கப்படும் துளைப்பான், வைரத்தை பட்டை தீர்க்கும் கருவி போன்றவை பயன்பாட்டில் இருந்தன. வேளாண் கருவிகள் முன்னர் இருந்ததை போலவே தொடர்ந்தன. அவை பெரும்பாலும் மரத்தில் ஆனவை. உலோகவியலை பொறுத்த மட்டிலும் வார்ப்பு இரும்பை உற்பத்தி செய்ய இயலாமல் போனது பெரும் பின்மடைவு. ஓகே, வார்ப்பு இரும்பு அப்போ கிடையாது. வரலாற்றறிஞர் இர்ஃபான் ரஃபீக் ஓகேவா இந்தியாவின் பின்தங்கிய நிலையை கீழ்கண்டவாறு பதிவு செய்கிறார். என்ன சொல்றாரு, தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் பின்தங்கிய நிலை வெளிப்படையாக தெரிகிறது. இந்திய படைகளில் மேட்ச்லாக் எனப்படும் பழைய பாணியிலான துப்பாக்கிகள் அதிகமாக பயன்பாட்டில் இருந்தபோது ஐரோப்பாவில் பிளிண்டல் லாக் எனப்படும் நவீன துப்பாக்கிகள் பயன்பாட்டில் இருந்தது சொல்றாங்க. செலவுமிக்க செம்பினாலான பீரங்கிகளை இந்தியா தொடர்ந்து பயன்படுத்தி வந்தபோது ஐரோப்பாவில் முன்னதாகவே அவை பயன்பாட்டில் இருந்து நீக்கிவிட்டனர். ஓகேங்களா, இதற்கு காரணம் 17ஆம் நூற்றாண்டில் கூட இந்தியாவால் வார்ப்பு இரும்பை உற்பத்தி செய்ய இயலாமல் போனது. கட்டடக்கலை எப்படி இருந்தது முகலாய பேரரசுல? முகலாயர்கள் காலத்தில் கட்டடக்கலையில் ஏற்பட்ட மகத்தான வளர்ச்சி உலக கலையில் குறிப்பிடத்தக்க கட்டடமாகும். கூண்டு வடிவிலான குமிழ்களை கொண்ட கவிகை மாடங்களாலும் ஒப்பனைகள் மிகுந்த கலங்கரை விளக்கம் போன்ற கோபுரங்களாலும் 4 மூலைகளிலும் எழுப்பப்பட்டுள்ள ஸ்தூபி மாடங்களாலும் படங்கள் வரையப்பட்டு பதிக்கப்பட்ட ஓடுகளாலும் அலங்கரிக்கப்பட்ட பெரிய வடிவங்களுக்கு முகலாய கட்டடங்கள் பெயர் பெற்றவையாகும்.
பாபர், ஹுமாயூன் காலங்களில் கட்டப்பட்ட மசூதிகள் கட்டடக்கலை ரீதியாக முக்கியத்துவம் உடையவை அல்ல. சூர் வம்சத்து அரசர்கள் தில்லியில் புராணகிலா, பீகாரில் சசாரம் என்னும் இடத்தில் கட்டிய ஷெர்ஷா, இஸ்லாம் ஷா ஆகியோரின் கல்லறைகள் போன்ற கண்களை கவரும் கட்டடங்களை விட்டு சென்றுள்ளனர். புராணகிலாவில் உயர் அரண் படுக்கைகளுக்கு நடைமேடைகளில் கட்டப்பட்டுள்ளன. உயர் அரண் படியடுக்கு நடைமேடைகளில் கட்டப்பட்டுள்ள கல்லறைகள் நாற்புறமும் சூழ்ந்துள்ள நீர்நிலைகள் ஆகியன நவீன கூறுகளாகும். அக்பர் ஆட்சி காலத்தில் ஹுமாயூனின் கல்லறை உயர்த்தப்பட்ட தளத்தின் மீது வைக்கப்பட்டது. சுற்றிலும் தோட்டங்கள் அமைக்கப்பட்டன. பாரசீக கட்டடக்கலை வல்லுநர்களால் வடிவமைக்கப்பட்டு இந்திய கலைஞர்களால் கட்டப்பட்ட கல்லறை எதிர்காலத்தில் பின்பற்றுவதற்கு முன்மாதிரியாக திகழ்ந்தது. மணற் கற்பாறைகளால் கட்டப்பட்ட ஆக்ரா கோட்டை ரஜபுத்திர பாணிகளை இணைத்து கட்டப்பட்டதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. அக்பரின் புதிய தலைநகரான பதேபூர் சிக்ரி கோட்டைகளால் சூழப்பட்ட எழுச்சியூட்டும் பல கட்டடங்களை கொண்டுள்ளது. பதேபூர் சிக்ரியின் மலை பூட்டும் வாய்ப்பகுதியும் அக்பர் சிவப்பு நிறம் மற்றும் பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட புலந்தர்வாசாவும் நேர்த்தியான கட்டடக்கலைகளில் முகலாயர்களின் சாதனைகளாக கருதப்படுகின்றன. ஆக்ராவுக்கு அருகே சிக்கந்தராவில் உள்ள அக்பரின் கல்லறை மாடம் சில பௌத்த கட்டடக்கலை கூறுகளையும் கொண்டுள்ளது. இது அக்பரின் காலத்தில் தொடங்கப்பட்டு ஜஹாங்கீரின் காலத்தில் நிறைவு செய்யப்பட்டது. ஜஹாங்கீர் நூர்ஜஹானின் தந்தையான இதிமத் உத் தௌலாவுக்காக எழுப்பிய கல்லறையே முழுவதும் வெள்ளை நிற பளிங்கு கற்களால் முகலாயர்கள் கட்டிய முதல் கட்டடமாகும். ஷாஜகான் காலத்தில் முதலாக கட்டடக்கலை அதன் சிகரத்தை எட்டியது. தாஜ்மஹால் முழுவதும் பளிங்கு கற்களால் உயர்த்தப்பட்ட தளத்தின் மீது கட்டப்பட்டதாகும். மையத்தில் பின்னொழுதுங்கிய வாயிலுக்கு மேல் குமிழ் வடிவ கவிகை மாடத்தையும் அதை சுற்றி 4 ஸ்தூபி மாடங்களையும் 4 மூலைகளிலும் 4 தனித்தனியான கோபுரங்களையும் கொண்டு அமைந்த இந்நினைவிடம் உலக புகழ் பெற்றது. திவானி காஸ், மோதி மஹால், கூர மஹால் போன்ற பிரம்மக்கூட்டம் கட்டடங்களால் சூழப்பட்டுள்ள செங்கோட்டை ஷாஜகான் காலத்து கட்டடக்கலை திறன்களை பிரதிபலிக்கிறது. ஆக்ரா கோட்டையில் இருக்கும் மோதி மசூதி முழுவதும் பளிங்கு கற்களால் ஆனது. டில்லியில் உள்ள கம்பீரமான வாயுப்பகுதியில் வரிசையான கவிகை மாடங்கள், உயரமான மெலிதான கோபுரங்கள் ஆகியவற்றை கொண்டுள்ள ஜும்மா மசூதி ஆகியன ஷாஜகானால் கட்டப்பட்ட முக்கிய மசூதிகளாகும். ஷாஜகானாபாத் என்ற பெயரில் ஒரு நகரத்தையே உருவாக்கினார். ஓகேவா? இன்றைய பழைய டெல்லி, ஓல்டு டெல்லி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான். இங்குதான் செங்கோட்டையும் ஜும்மா மசூதியும் அமைந்துள்ளன. அவுரங்கசீப் காலத்தில் லாகூரில் பாதுஷாஹி மசூதி கட்டப்பட்டது. மேலும் அவுரங்காபாத்தில் ரபியா உத் தௌரானியில் பளிங்கினாலான கல்லறையும் கட்டப்பட்டது. இக்கல்லறை பிபி மக்பாரா என்று அழைக்கப்பட்டது. பிபி மக்பாரா அப்படின்னா பெண்களின் கல்லறை அப்படின்னு அர்த்தம். ஜஹாங்கீர், ஷாஜகான் ஆகியோர் உருவாக்கிய ஷாலிமர் தோட்டங்கள் இந்திய தோட்டக்கலையில் குறிப்பிடத்தக்கவை ஆகும். மிக பெரும் கட்டிடக்கலங்களை தவிர பொது பயன்பாட்டிற்காகவும் பல கட்டுமான பணிகளை முகலாயர்கள் மேற்கொண்டனர். அவற்றுள் மகத்தானது ஜான்பூரில் கோமதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பாலமாகும். முகலாயரின் மிகவும் போற்றத்தக்க சாதனை தில்லிக்கு நீர் கொண்டு வரும் மேற்கு யமுனை கால்வாயை கட்டியதாகும். முகலாய கட்டடக்கலை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கோவில் கட்டுமானங்களின் மீது செல்வாக்கு செலுத்தியது. மதுராவுக்கு அருகே பிருந்தாவனத்தில் உள்ள கோவிந்த தேவ் கோயிலும், மத்திய பிரதேசம் ஒரிசாவிற்கு அருகே உள்ள சதுர்டிஷ் என்னும் இடத்தில் உள்ள பீர்சிங் கோவிலிலும் முகலாய கட்டடக்கலையின் தாக்கத்தை காணலாம். முகலாயர் காலத்தில் ஓவியக்கலை எப்படி இருந்தது? முகலாயர் கால ஓவியம் பன்னாட்டு அளவிலான அங்கீகாரத்தை பெற்றது. முகலாயரின் நுண் ஓவியங்கள் உலகத்தின் பல அருங்காட்சியகங்களில் முக்கிய இடம் வகிக்கின்றன. குஜராத், மாலவம் ஆகிய பகுதிகளில் உயிர்ப்புடன் செயல்பாட்டில் இருந்த இந்திய ஓவிய மரபுகள் மேற்காசிய ஓவிய
மரபுகளின் செல்வாக்கோடு இணைந்து ஓவியங்களின் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. மத்திய ஆசியாவிலிருந்து ஹுமாயூனோடு இந்தியா வந்த நுண்ணோவிய கலைஞர்களான அப்துல் சமத், மீர் சையத் அலி ஆகியோரிடமிருந்து இந்திய ஓவியர்கள் ஊக்கம் பெற்றனர். இலக்கிய நூல்களை விளக்கும் பொருட்டே ஓவியங்கள் பெரிதும் வரையப்பட்டன. பாரசீக மொழியில் எழுதப்பட்ட மகாபாரதத்திலும் ஐனி அக்பரிலும் பல ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன. தஸ்வந்த் பசவன் ஆகியோர் அக்பரின் அவையை அலங்கரித்த முக்கிய ஓவியர்களாவர். ஐரோப்பிய ஓவியங்கள் போர்ச்சுகீசிய பாதிரிமார்களால் அக்பரின் அவையில் அறிமுகம் செய்யப்பட்டன. ஜஹாங்கீர் காலத்தில் உருவப்படத்தை வரைதலும் விலங்குகளை வரைவதும் வளர்ச்சி பெற்றன. இத்துறையில் மன்சூர் பெரிதும் அறியப்பட்டவராவார். முகலாய நுண்ணோவியங்கள் டச்சு நாட்டின் தலைசிறந்த ஓவியரான ரெம்பிராண்ட் மீது தாக்கத்தை ஏற்படுத்தது. ஷாஜகான் ஓவிய மரபை தொடர்கிறார். ஆனால் அவுரங்கசீப்பின் அலட்சியத்தால் ஓவியர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கலைந்து சென்று விட்டனர். ஓகேவா? இசையும் நடனமும். ஓகேவா? பல மெல்லிசை பாடல்களை இயற்றிய குவாலியரை சேர்ந்த தான்சென் ஏனைய 35 இசை கலைஞர்களோடு அக்பரால் ஆதரிக்கப்பட்டார் என ஐனி அக்பரி குறிப்பிடுது. ஜஹாங்கீரும் ஷாஜகானும் இசையை ஆதரித்தவர்கள். ஓகேவா? அவுரங்கசீப் இசைக்கு எதிரானவர் என்ற பொது கருத்தொன்று நிலவுகிறது. ஆனால் அவருடைய காலத்தில் தான் இந்தியாவின் செவ்வியல் இசை குறித்த பல நூல்கள் எழுதப்பட்டன. அவருடைய அரசிகளும் இளவரசிகளும் பிரபுக்களும் தொடர்ந்து இசைக்கு ஆதரவு தந்தனர். பிற்கால முகலாய அரசர்களின் ஒருவரான முகமது ஷா இசைத்துறையில் முக்கிய வளர்ச்சிகள் ஏற்பட காரணமாக இருந்தார். பாபர் நாமா, பாதுஷா நாமா ஆகிய நூல்களில் இசைக்கருவிகளோடு பெண்கள் நடனமாடும் ஓவியங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. இலக்கியம் எப்படி இருந்தது? ஓகே, பாரசீகம், சமஸ்கிருதம் மற்றும் பிராந்திய மொழிகள் முகலாயர் காலத்தில் நன்கு வளர்ச்சியடைந்திருந்தன. முகலாய பேரரசிலும் தக்கான அரசுகளிலும் பாரசீக மொழியே நிர்வாக மொழியாக இருந்தது. ரஜபுத்திர அரசுகளின் மீது அம்மொழி தாக்கத்தை ஏற்படுத்தியதால் அவற்றின் நிர்வாகத்தில் பல பாரசீக சொற்கள் இடம்பெற்றுள்ளன. அக்பர் நாமா என்னும் நூலில் அக்பரின் வரலாற்றை அபுல் பாசல் தொகுத்து வழங்கியுள்ளார். ஓகேங்களா? முகலாய நிர்வாகத்தை பற்றி அவர் ஐனி அக்பரில் விவரித்துள்ளார். அறிவியல், புள்ளியியல், புவியியல், பண்பாடு ஆகியவற்றின் மீது ஐனி அக்பரி கொண்டுள்ள அக்கறைக்காகவே அது பாராட்டப்பட வேண்டும். அப்துல் ஹமீது, லகோரி, முகமது வரிஸ் ஆகிய இருவரும் இணைந்து எழுதிய ஷாஜகான் வாழ்க்கை வரலாறான பாதுஷா நாமா ஐனி அக்பரியை முன்னுதாரணமாக கொண்டு எழுதப்பட்டது. அவுரங்கசீப்பின் முதல் 10 ஆண்டு கால ஆட்சியை பற்றி ஆலம்கீர் நாமா என்னும் நூலை எழுதிய முகமது காசிம் இதே முறையை தான் பின்பற்றியிருக்கார். பாபரின் சகதாய் துருக்கிய மொழியில் எழுதிய சுயசரிதியை அப்துல் ரஹீம் கானான் என்பவர் பாரசீக மொழியில் மொழியாக்கம் செஞ்சிருக்காரு. தபிஸ்தான் என்னும் நூல் பல்வேறு மதங்களின் நம்பிக்கைகள், அம்மதங்கள் தொடர்பான நூல்கள் ஆகியவை குறித்து பாரபட்சமற்ற விவரங்களை கொண்டுள்ளது. சமஸ்கிருத நூல்களை மொழிபெயர்த்ததால் பாரசீக மொழி வளம் பெற்றது. அக்பரின் அவைகள புலவரும் அபுல் பாசலின் சகோதரருமான அபுல் பெய்சியின் மேற்பார்வையில் மகாபாரதம் பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. தாராஷிகோவால் உபநிடங்கள் சர்-இ அக்பர் ஓகேவா என்னும் பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அபுல் பெய்சியின் மஸ்னாவி, உத்பி, நசிரி ஆகியன இந்தியாவில் பாரசீக கவிதைகளுக்கு வளம் சேர்த்தன. முகலாயர் காலத்தில் படைக்கப்பட்ட சமஸ்கிருத நூல்கள் வியக்கத்தக்க வைக்கவையாகும். இக்கால சமஸ்கிருத இலக்கியம் காவியம் என அழைக்கப்படும் வரலாற்று கவிதைகள் வடிவில் எழுதும் பாங்கிற்கு பெயர் பெற்றவையாகும். கவிதை வடிவில் எழுதியிருக்காங்க. கல்ஹானர் காஷ்மீரின் முழுமையான வரலாற்று குறித்து எழுதிய ராஜவழி பதகா என்னும் நூல் அக்பர் ஆட்சி காலத்தில் பிரஞாபட்டரால் துவக்கப்பட்டது. பாரசீக மொழி நூல்கள் சமஸ்கிருதத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டதால் கிரேக்க அரேபிய புலமையானது இந்தியா வந்தடைந்தது. அக்பரின் வானியல் அறிஞரான நீலகண்டர் தஜி கனிலகந்தி என்னும் வானியல் ஆய்வு நூலை படைத்தார். ஷாஜகானின் அவைகள புலவரான ஜெகநாத பண்டிதர்
ரசகங்காதரா என்னும் சிறப்புக்குரிய நூலை எழுதினார். ரசகங்காதரா. முகலாயர் காலத்தில் இலக்கியத்துறைக்கு செய்யப்பட்ட பெரும் பங்களிப்பு பல்வேறு மொழிகளை பேசி வந்த மக்களிடையே உருது ஒரு பொதுவான தொடர்பு மொழியாக வளர்ச்சியடைந்ததாகும். இக்காலகட்டத்தில் பிராந்திய மொழிகளும் வலுப்பெற்று முழுமையான வளர்ச்சி பெற்றன. செய்யுள் முறையிலான தனிமனித உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற மிகச்சிறந்த பாடல்கள் பிராந்திய மொழிகளில் எழுதப்பட்டன. அப்துல் ரஹீம் கான் என்பவர் வாழ்க்கை குறித்த மனித உறவுகள் தொடர்பான பாரசீகர்களின் சிந்தனைகள் இலையோடும் பக்தி பாடல்களை இந்தியின் கிளை மொழியான பிரிஜி என்னும் வடிவத்தில் எழுதினார். கிழக்கு உத்தரப்பிரதேசத்து மக்கள் பேசிய இந்தி மொழியின் வட்டார மொழியான அவதியில் துளசிதாசர் எழுதிய பாடல்கள் அவற்றின் பக்தி சிந்தனைகளாக பிரபலமாயின. ஓகேங்களா. இக்காலத்தில் ஏகநாதர், துக்காராம், ராம்தாஸ், முக்தீஸ்வர் ஆகியோரின் இலக்கிய படைப்புகளால் மராத்திய இலக்கியம் எழுச்சி பெற்றது. ஏனைய மொழிகளின் மீதான சமஸ்கிருதத்தின் மேலாதிக்கத்தை ஏக்நாத் கேள்விக்குள்ளாக்கினார். துக்காராமின் பாடல்கள் ஒரு கடவுள் கோட்பாட்டின் மேல் ஆர்வத்தை தூண்டியது. முக்தீஸ்வர் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் இலக்கிய வளம் கொண்ட மராத்திய மொழியில எழுதுறார். விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் தனது ஆமுக்தமால்தயா மூலமாகவும் அவருடைய அவைகள புலவரான அல்லசாணி பெத்தனா தனது மனுசரித்திரா எனும் நூலின் மூலமாகவும் தெலுங்கு இலக்கியத்தின் கலங்கரை விளக்குகளாக திகழ்கின்றன. கலங்கரை விளக்காக திகழ்கிறது சொல்றாங்க. இக்காலத்தில் தமிழில் இருந்து தனியாக பிரிந்த மலையாளம் இலக்கிய நிலை பெற்றது. ராமாயணமும் மகாபாரதமும் மலையாள மொழியில் எழுதப்பட்டன. அஸ்ஸாமிய மொழியில் பக்தி பாடல்களை முன்மாதிரியாக கொண்டு சங்கரதேவர் ஒரு புதிய இலக்கிய மரபை உருவாக்குறாரு. அஸ்ஸாமிய மொழியில் வானியல், கணிதம், யானைகள் மற்றும் குதிரைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் முறைகள் குறித்த நூல்கள் படைக்கப்பட்டன. ராமாயணமும் மகாபாரதமும் அஸ்ஸாமிய மொழியில் எழுதப்பட்டன. கிருஷ்ணருக்கும் ராதைக்குமான காதலை சித்தரிக்கும் கவிதைகளை கொண்ட சைதன்ய வழிபாட்டு முறை வங்காள இலக்கியத்தை மேம்படுத்தியது. குரு அர்ஜுன் சிங் தொகுத்த சீக்கியரின் புனித நூலான குரு கிரந்தத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு கடவுள் கோட்பாட்டின் மேல் நம்பிக்கை கொண்ட சீக்கிய குருக்கள் ஷேக்பரித் ஆகியோரின் பாடல்கள் பஞ்சாபி மொழியில் பரிணாம வளர்ச்சியின் முக்கிய அடையாளங்களாகும். இதே காலப்பகுதியில் தமிழ் இலக்கிய பிரிவில் சைவ வைணவ இலக்கியங்கள் பெரும் செல்வாக்கு பெற்று திகழ்ந்தன. மாபெரும் சைவ புலவரான குமரகுருபர் 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் காசி சென்று வந்ததாக கூறப்படுகிறது. அவர் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், நீதி நெறி விளக்கம் ஆகிய முக்கிய இலக்கியங்களை இயற்றினார். தாய்மானவர் சமரச சன்மார்க்கம் என்னும் அறத்தை உள்ளடக்கிய பக்தி பாடல்களை இயற்றினார். கிறிஸ்துவ மத பரப்பாளர்களான ராபர்ட் டி நோபிலி, கான்ஸ்டன்டைன், ஜோசப் எஸ்கி ஆகியோர் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு தங்கள் பங்களிப்பை செஞ்சிருக்காங்க. தேசிய அளவில் முகலாயர்கள் உருவாக்கிய பேரரசு ஆற்றல் மிகுந்த மையப்படுத்தப்பட்ட நிர்வாக முறையின் சிறப்பான உதவிகளோடு பல தூண்களாக பிரிந்து கிடந்தவற்றை அரசியல் ரீதியாக ஒருங்கிணைத்து ஒன்றாக்கியதன் மூலம் இந்தியாவின் மீது என்றும் இழியாத தாக்கத்தை ஏற்படுத்தியது. இச்செயல்பாட்டில் பன்முகப்பட்ட அடையாளங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டதால் தனித்தன்மை வாய்ந்த ஒரு இந்திய பண்பாடு பரிணமித்தது. ஓகேங்களா. ஸோ இதோட முகலாய பேரரசு முடிவுக்கு வருது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் கொடுத்துருக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கலாம் பார்த்தோம்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. ஓகே, உலகத்தின் ஏனைய பகுதிகளில் முகலாயர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது உலகத்தில் வேற பகுதியில் என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்னா, அக்பரின் காலமான 1556 முதல் 1605 வரை மாபெரும் அரசர்களின் காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. அவருக்கு மிக அருகே இருந்த சமகாலத்தவர் இங்கிலாந்தின் பேரரசி யாரு, எலிசபெத். ஓகேங்களா. அக்கால பகுதியில் தான் ஷேக்ஸ்பியரும் வாழ்ந்திருக்கிறாங்க. அதே காலத்தில் தான் பிரான்சை போர்பனார் வம்சத்தின் முதல் அரசர் 4ஆம் ஹென்ரியும் பாரசீகத்தை சபாவி அரச வம்சத்தின் மாபெரும் வலிமை மிக்க அரசரான மகா அப்பாஸும் ஆண்டு வந்திருக்காங்க. ஐரோப்பாவில் நடைபெற்ற ஸ்பானிய ஆட்சிக்கு எதிரான
நெதர்லாந்தின் கிளர்ச்சி காலத்தில் தொடங்கி ஏறத்தாழ 80 ஆண்டுகள் தொடர்ந்து 1648 முடிவடைந்தது. அதாவது முகலாய பேரரசின் போது இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு இது கொடுத்துருவாங்க பாருங்க பாக்ஸ். கோல்கும்பாஸ் அப்படின்னா என்ன? 1480 முதல் 1686 வரை ஆட்சி செலுத்திய அடில் ஷாஹி மரபின் தலைநகர் பீஜப்பூர். ஓகேவா? அது என்னது? விஜயபுரா அப்படின்னு சொல்றாங்க. இது கண்கவர் கட்டடங்களையும் மசூதிகளையும் தன்னகத்தை கொண்டது. வம்சத்தின் 7வது ஆட்சியாளரான முகமது அடில் ஷாவின் மிடுக்கான கல்லறையை கோல்கும்பாஸ் ஓகேவா ஆகும். அது பார்த்தீங்கன்னா வட்ட வடிவ குவிமாடம். ஓகேவா? அடில் ஷா இதனை தனது வாழ்நாளிலேயே கட்டினார். இது அடர் சாம்பல் நிற கற்களால் கட்டப்பட்டு மேற்பூச்சி பூசி அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதன் வெளிப்புறம் சாதாரணமாகவும் ஆனால் அழகுறவும் அமைக்கப்பட்டுள்ளது. கட்டடத்தின் 4 வெளிமூலைகளிலும் எண்கோண கவிமை மாடம் உள்ளது. ஒவ்வொரு கவிகை மாடமும் 7 அடுக்குகளையும் ஒவ்வொரு அடுக்கும் பல சாளரங்களையும் கொண்டு பார்ப்போரை கவர்ந்திழுக்கும் வண்ணம் அமைந்துள்ளது. ரோமின் புனித பீட்டர் தேவாலயத்திற்கு அடுத்து உலகின் 2வது பெரிய குவிமாடம் இதுவாகும். இதன் உச்சுவற்றில் நீளம் 135 அடி, உயரம் 178 அடி. இங்கு சற்று உயர்த்தப்பட்ட மேடையில் முகமது அடில் ஷா அவரின் மனைவி அருஸ் பீபி, அவர் மகள், பேரனின் பெரிய மனைவி ரம்பா ஆகிய 5 கல்லறைகள் உள்ளன. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தாஜ்மஹால் பத்தி கொடுத்துருக்காங்க. இது ஒரு டைம் படிச்சிடலாம். தாஜ்மஹால் முகலாய கட்டடக்கலையின் சிறப்புமிக்க வடிவமாகும். இது இந்திய பாரசீக இஸ்லாமிய கட்டடக்கலையின் கூட்டு கலவையாகும். 1612 திருமணமானதில் தொடங்கி 1631 குழந்தை பேரின் போது மரணமடையும் வரை இணைப்பிரியாமல் உற்ற துணையாக இருந்த தனது மனைவி மும்தாஜிற்கு அலியா புகழை அளிப்பதற்காக ஷாஜகான் தாஜ்மஹாலை கற்றார். பாரசீக வம்சாவளியை சேர்ந்த இந்தியராகிய உஸ்தத் அகமத் லஹாப்ரி என்பவர் தலைமை கட்டட நிபுணராக இருந்தாலும் இவ்வளாகத்திற்கான வரைபடத்தை தயாரித்த பெருமை இக்காலகட்டத்தை சேர்ந்த கட்டடக்கலை நிபுணர்களை சாரும். இவ்வளாகம் தலைவாயில், தோட்டம், மசூதி, கல்லறை மாடம் ஓகேவா ஆகிய அனைத்தும் ஒருங்கிணைப்படுத்தி தனித்தன்மை வாய்ந்ததாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 1632 இக்கட்டிட வேலைகள் தொடங்கின. 1632 தொடங்குறாங்க. இந்தியா, பாரசீகம், உதுமானிய பேரரசு, ஐரோப்பியா ஆகியவற்றிலிருந்து 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கல்லறை மாடப் பணியை 1638 39 முடிப்பதற்காக பணியமர்த்தப்படுறாங்க. அருகில் உள்ள ஏனைய கட்டடங்கள் 1643 முடிவடைந்தன. அலங்கார வேலைப்பாடுகள் குறைந்தபட்சம் 1647 வரை தொடர்ந்தன. ஓகேங்களா? 1632 தொடங்குறாங்க. 1647 தான் இது அப்பவும் முடிக்கல. ஓகேவா? டெக்கரேஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட பாருங்க 30, 40, 10, 15 வருஷமா என்ன பண்ணியிருக்காங்க, அதை கட்டியிருக்காங்க தாஜ்மஹால். இங்க பாருங்க, தில்லி அரியணைக்கான வாரிசுரிமை போரில் அவுரங்கசீபுடன் தோற்று போன தாரா ஷுகோ தத்துவ ஞான இளவரசர் என அறியப்பட்டார். பல்வேறு பண்பாடுகளை உரையாடல்களுக்கு உட்படுத்திய அவர் இந்து மதத்திற்கும் இஸ்லாத்துக்கும் இடையே நெருங்கிய தொடர்புகள் இருப்பதை கண்டறிந்தார். சமஸ்கிருத மொழியமைத்த உபநிடங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கிறார். அடுத்து பாருங்க, முகலாயர் காலத்த ஐரோப்பிய குடியேற்றங்கள். போர்ச்சுகீசியர் 1510 அல்புக்கர்க் பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து கோவாவை கைப்பற்றி அதை கீழ்திசை போர்ச்சுகீசிய பேரரசின் தலைநகராக்கினார். தொடர்ந்து மேற்கு கடற்கரையில் டாமன், சால்செட், பம்பாய் ஆகிய இடங்களிலும், கிழக்கு கடற்கரையில் சென்னைக்கு அருகே சாந்தோம், வங்காளத்தில் ஹூக்ளி ஆகிய இடங்களிலும் போர்ச்சுகீசியர் குடியேற்றங்கள் உருவாக்கப்படுது. அடுத்து டச்சுக்காரர்கள் மசூலிப்பட்டினம், புலிக்காட்டு, சூரத்து, அப்புறம் பிமிலிப்பட்டினம், காரைக்கால், சின்சுரா, காசிம் பஜார், பாராநகர், பாட்னா, பாலசோரம் ஓகேங்களா, பாலசோர், நாகப்பட்டினம் ஓகேங்களா, கொச்சி ஆகிய இடங்களில் தங்களது வணிக நிலையங்களை ஏற்படுத்துகிறாங்க. யார்? டச்சுக்காரர்கள். டேனியர்கள் டென்மார்க் நாட்டினரும் இந்தியாவில் வணிக குடியிருப்புகளை ஏற்படுத்தினர்.
தமிழ்நாட்டில் தரங்கம்பாடியில் 1620 குடியேற்றத்தை நிறுவினர். வங்காளத்தில் செராம்பூர் அவர்களின் தலைமையிடமாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள். சூரத், மசூலிப்பட்டினம், ஓகேங்களா, அப்போது சிறுநகரமாக இருந்த புதுச்சேரி, வங்காளத்தின் சந்தன் நகர் ஆகியவை பிரெஞ்சுக்காரரின் தொடக்ககால குடியேற்றங்களாகும். பின்னர் மலபாரில் உள்ள மாஹி, சோழமண்டல் கடற்கரையில் ஏனாம், ஓகேங்களா, காரைக்கால் ஆகியவற்றை கைப்பற்றாங்க பிரெஞ்சுக்காரர்கள். ஆங்கிலேயர்கள் முதலில் கம்பெனி, ஓகேவா, சூரத்தில் ஒரு வணிக சாவடியை நிறுவியது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, பின்னர் சென்னை, பம்பாய், கல்கத்தா ஆகியவற்றை பெற்றது. கம்பெனி பல வணிக குடியேற்றங்களை பெற்றிருந்தாலும் கல்கத்தா வில்லியம் கோட்டையும், சென்னை புனித சார்ஜ் கோட்டையும், பம்பாயில் உள்ள மாளிகையும் ஆங்கிலேயரின் மிக முக்கியமான வணிக குடியேற்றங்கள் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு இம்பார்ட்டன்ட், தக்கான சுல்தானியம் மகாராஷ்டிரா, ஆந்திரா ஆகியவற்றின் பெரும் பகுதிகளையும் கர்நாடகத்தின் ஒரு பகுதியையும் கொண்டிருந்த பாமினி சுல்தானியம் ஒரு நூற்றாண்டு காலம் செல்வ செழிப்போடு இருந்தது. பின்னர் சிதைவுற்றது. வலிமை வாய்ந்த பிரபுக்கள் கோல்கொண்டா, பீஜ்பூர், பெரார், பீடார், அகமது நகர் ஆகிய இடங்களில் புதிய அரசுகளை தோற்றுவித்தனர். இவை அனைத்தும் கூட்டாக தக்கான சுல்தானியம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாலிக் ஆம்பர் அவரை பற்றி பார்க்க போகிறோம். எத்தியோப்பியாவிலிருந்து இந்தியாவிற்கு ஒரு அடிமையாக கொண்டு வரப்பட்டவர் தான் மாலிக் ஆம்பர். ஓகேங்களா, இவர் பல இடங்கள் மாறி இறுதியாக அகமது நகர் அரசின் பிரதம மந்திரியான செங்கிஸ்கானிடம் சேர்றாரு. மாலிக் ஆம்பர் அரசியல், விவேகம், இராணுவம் மற்றும் நிர்வாக விஷயங்களை செங்கிஸ்கானிடம் இருந்து கத்துக்கிறாரு. செங்கிஸ்கானின் மரணத்துக்கு பின்னர் அவருடைய மனைவி மாலிக் ஆம்பரை சுதந்திர மனிதராக்குறாரு. கடுமையான உழைப்பின் மூலம் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி இறுதியாக தென்னிந்திய சுல்தான்களில் ஒன்றின் இராணுவ தளபதியாகவும் பகர அலுவலராகவும் ஒரு பணிபுரிஞ்சிருக்கிறார். தக்காணத்தில் முஸ்லிம்களும் மராத்தியர்களும் தங்கள் அரசியல் மற்றும் வட்டார தனித்தன்மைகளை பாதுகாக்கும் முயற்சியில் ஒருங்கிணைந்து முகலாயரின் மேலாதிக்கத்தை எதிர்த்தனர். இம்முயற்சியின் பின்னே மூளையாக செயல்பட்டவர் மாலிக் ஆம்பர். 1626 மே 14 மாலிக் ஆம்பர் தன்னுடைய 78ஆம் வயதில் மரணம் அடைந்த போது அவரால் பயிற்றுவிக்கப்பட்ட மராத்தியர்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சக்தியாக மாறுறாங்க. ஓகேங்களா, ஓகே, இங்க பாருங்க, ஜாகிர்தாரி முறை அப்படின்னு என்ன? இது ஒரு நில உடைமை முறையாகும். தில்லி சுல்தானியர் காலத்தில் இம்முறை வளர்ச்சி பெற்றது. இம்முறையின் கீழ் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வரி வசூல் செய்கின்ற அதிகாரமும் அப்பகுதியை நிர்வகிக்கின்ற அதிகாரமும் அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு அதிகாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதுதான் ஜாகிர்தாரி முறை. ஜமீன்தாரி முறை அப்படின்னா என்ன? இச்சொல் மற்றொரு நில உடைமை முறையை குறிப்பதாகும். பாரசீக மொழியில் ஜமீன்தார் என்ற சொல்லுக்கு நிலத்தின் உடைமையாளவர் என்று பொருள். முகலாயர் காலத்தில் பிரபுக்கள் வர்த்தகத்தை சேர்ந்தோரே ஜமீன்தார்களாக இருந்தனர். அக்பர் பிரபுக்களுக்கும் முந்தைய அரசு குடும்பங்களின் வழித்தோன்றல்களுக்கும் நிலங்கள் வழங்கி அவற்றை பரம்பரையாக அனுபவிக்கும் உரிமை வழங்கினார். ஜமீன்தார்கள் குத்தகைதாரர்களிடமிருந்து விவசாயிகளிடமிருந்தும் வரி வசூல் செய்து ஒரு குறிப்பிட்ட தொகையை அரசுக்கு செலுத்துவாங்க. அவங்க பேரு ஜமீன்தாரி. நெக்ஸ்ட் பாருங்க, பீரங்கியை பயன்படுத்தும் ராணுவ படைப்பிரிவு பீரங்கி படை. ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை இடம் விட்டு இடம் கொண்டு செல்லலாம். பொதுவாக ஒருவருக்கும் மேற்பட்ட நபர்களால் இவை இயக்கப்படும். வெடிமருந்து முதலில் சீனர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு அப்புறம் கிபி 13ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவை அடைந்தது. 14ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியிலிருந்து இது துப்பாக்கிகளிலும் பீரங்கிகளிலும் பயன்படுத்தப்பட்டது. பாபருக்கு முன்பாக இந்தியாவில் போர்களில் பீரங்கிகள் பயன்படுத்துவதற்கான ஆதாரங்கள் இல்லை. பாபர் தான் ஃபர்ஸ்ட் பயன்படுத்துறாங்க, அதுக்கு முன்னாடி அதுக்கு பயன்படுத்துவதற்கான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. முகலாயர்கள் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வரலாறு. ஓகேங்களா, ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு டைம் 2 டைம் என்ன பண்ணுங்க, இந்த கிளாஸ் ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணுங்க. இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்கும்போது ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அந்த நேமு, இயரு, அதில்னா முக்கியமான இன்சிடென்ட் என்ன நடந்தது அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டாவே உங்களுக்கு ஞாபகம் நின்றோம். ஓகேங்களா, ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் யாராவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.
மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? நீங்கள் நிறைய லைக் போட்டால் தான் நிறைய பேருக்கு போய் சேரும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.